ಹಾಯ್ ಸ್ನೇಹಿತೆಯೇ. ஆகாஷ்வாணி 720 கிலோஹெர்ட்ஸ் 101.4 பண்பலையில ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. தெய்வம் தந்த பூவே சிறப்பு குழந்தைகளுக்கான பயிற்சியாளர் ஈவ்லின் ஜான் அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் மேடம். வணக்கம். ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னா என்ன மேடம்? சிறப்பு மன வளர்ச்சி கொன்றிய பிள்ளைங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுத்து பிள்ளைங்கள 0 to 6 இயர்ஸ்லேருந்தே அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்து அவங்கள நல்ல ஒரு தனி பொறுப்பான ஆளுங்களா முயற்சி எடுத்து செய்கிறது தான் ஸ்பெஷல் எஜுகேஷன். அவங்களுடைய இண்டிபெண்டன்சி, அதாவது குழந்தைங்கள வந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு 1.5 வயசு 2 வயசுலேயே நம்ம பிள்ளைங்க ப்ராப்ளம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள கரெக்டான இடத்துல கொண்டு போய் சேர்த்து மற்ற ரெகுலர் எஜுகேஷன் இல்லாமல் இவங்களுக்குன்னு நம்ம வந்து அவங்களுடைய நீட்ஸ் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்க கூட வேலை செஞ்சு செய்கிறது தான் அது வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன். மேம், இப்போ சொன்னீங்க நீங்கள் வந்து 0 to 6 இயர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து 2 குழந்தைகள் இருக்கிற பேரண்ட்ஸ் அப்படின்னா வந்து 2வது குழந்தை இருக்கும்போது ஒரு வித்தியாசன்றது தெரியும். இப்போ முதல் குழந்தைன்னு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அவங்க லேட்டாக ஒரு 6 இயர்ஸ்க்கு மேலே கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கப்படுது மேம்? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை என்னென்னா 6 வயசு வரைக்கும் பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து ஒரு ரெகுலர் ஸ்கூலில் தான் போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சைல்டுக்கு வந்து ஒன்றும் ரொம்ப பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரெகுலர் ஸ்கூலில் போட்டால் மற்ற பசங்களோட சேரும்போது எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் ஆனால் அந்த குழந்தைங்க கூட இருக்கிற பிள்ளைங்க அவங்களும் அவங்களோட சேர்ந்து இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து கொஞ்சமாவது ஏதாவது முயற்சி எடுத்து லேர்னிங் அந்த மாதிரி ஏதாவது தெரியும். சப்போஸ் இப்போது ஒரு ரெகுலர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயசு குழந்தைனாக்கா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 பிள்ளைங்க ஒரு கிளாஸில் இருப்பாங்க. அப்போ அத்தனை பிள்ளைங்க இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கும்போது இந்த குழந்தை கூட மற்ற பசங்களை எப்படி அவங்க கூட பழகுறாங்க, வெதர் அவங்களால சப்போர்ட் கொடுக்க முடியுதா, இந்த குழந்தையினோட பிரச்சனை என்னன்றது புரிஞ்சிக்க முடியுதா, முதல்ல அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக குழந்தைய நம்ம ரெகுலர் ஸ்கூலில் போட்டு நல்லா வந்துடலான்னு சொல்லி கொண்டு வந்துடலாம். பட் ஆனால் அந்த டீச்சருக்கு இந்த குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியாது. சுற்று வட்டாரத்தில் பிள்ளைங்களுக்கு முதல்ல அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா குழந்தைங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கோ. அந்த மாதிரி படிப்பை விட மற்றது மெயின் பார்த்தீங்கன்னா சோஷியலைசேஷன். பிள்ளைங்க மற்றவங்களோட மிங்கிள் ஆகுறாங்களா, மிங்கிள் ஆகிறதுக்கு தான் மெயினாக ரெகுலர் ஸ்கூலில் போடுவாங்க. அவங்கள வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெகுலர் ஸ்கூலில் போட்டால் மற்ற பசங்களை பார்த்து குழந்தைங்க வந்து கற்றுக்குவாங்க கொள்வாங்க. பட் இப்போ இந்த ஆட்டிசம்ன்ற ஒரு சைல்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய உலகத்திலேயே இருக்கும். இப்போ அந்த உலகத்துக்குள்ளார நம்ம யாராவது உள்ளே போய் தான் அந்த குழந்தைகிட்ட நம்ம போய் மிங்கிள் ஆக முடியும். இந்த குழந்தையா போய் யார்கிட்டையும் போய் வந்து நான் இப்படி இருக்கிறேன் என் கூட வந்து பழகு அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது, அது வெளிப்படுத்தவும் தெரியாது அந்த குழந்தைக்கு. மேம், இப்போ ஆட்டிசம் சொன்னீங்க இல்லை மேம்? ஸோ இப்போ பெரும்பாலான குழந்தைங்களுக்கு வந்து ஆட்டிசம் இருக்குது, ஆனால் அது வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது. ஒரு சில குழந்தைங்களை பார்த்தா நமக்கு தெரியல, பட் ஆனால் அவங்களோட பிஹேவியரை அப்சர்வ் பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படின்றது தெரியுது. அந்த ஆட்டிசம்னா என்ன மேம்? இது வந்து குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே கண்டுபிடிக்க முடியாதா? நிறைய ஆராய்ச்சி நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ வந்து நிறைய விஷயங்கள் கருவில் இருக்கும்போதே அது கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வு காணலாம். ஆனால் ஒரு டெஸ்ட் இருக்குது. நீங்கள் சொல்கிறது வந்து அந்த 3rd மந்த்தில் எடுக்கிற அந்த டவுன் சிண்ட்ரோம் டெஸ்டிங்கு, அந்த டெஸ்டிங் டவுன் சிண்ட்ரோம் டெஸ்டிங்க்குன்னு கிடையாது, பொதுவிலேயே ஃபஸ்ட்டு சைல்டு இல்லாமல் செகண்ட் சைல்டுக்கு வருதுன்னாக்கா அப்போ நம்ம அது யோசிப்போம். ஃபஸ்ட்டு சைல்டுக்கே இருக்குது, 2வது சைல்டுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அப்போ தட் வில் பி அ வெரி ஐ ஓப்பனர். ஏன்னா ஏற்கனவே முதல் குழந்தை அப்படி இருக்கிறதுனால 2வது குழந்தைக்கும் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அது நிறைய பேர் வந்து அதை சரியாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நிறைய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் அந்த மாதிரி கொஞ்சம் கைட் பண்ணுறாங்க ஒரு சில பேரண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே குழந்தை கன்சீவ் ஆனதுலேருந்து ரெகுலராக அந்த செமஸ்டருக்கு செக்அப் எல்லாம் போகும்போது இப்படி ஒரு குழந்தை முன்னாலே இருந்ததுன்னா அடுத்த சைல்டுக்கு அது பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் முன்னெச்சரிக்கை எடுக்க முடியுமோ அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இப்போ இருக்குது. பட் ஆனால் அதையும் மீறி அது வந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை எப்படி அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் இருந்து இந்த குழந்தையே இப்படி இல்லை, நான் இந்த குழந்தையை என்னுடைய முயற்சியால் எப்படியாவது நான் கொண்டு வந்து இவளையோ இவனையோ சமுதாயத்தில் நான் ஒரு நபராக நான் கொண்டு வந்து பண்ணுவேன்ற அந்த ஊன்றுதல் இருந்துச்சுனாலே அந்த குழந்தைய நம்ம நல்ல விதமாக கொண்டு வந்து சேர்க்கலாம். மேடம், இப்போ ஆட்டிசமும் அந்த ஏடிஹெச்டின்னு சொல்கிறாங்கல்ல மேம், அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர், ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்கிறேன். ஆட்டிசம் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கு வந்து பேச்சு தான் நிறைய பேருக்கு வராது, பட் அவங்களுடைய காது நல்லா கேட்கும். நிறைய பேர் வந்து சில சமயம் இவங்க டெஃப் அண்ட் டம்முன்ற மாதிரி அவங்கள புரிஞ்சுக்கிறாங்க, பேச்சு வரல அதனால் அவங்களுக்கு காதும் கேட்காதுன்ற மாதிரி.
ஆட்டிசம் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி அ டிஸார்டர். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ன்றதே வந்து என்னென்னா அது ஒரு நரம்பில் ஒரு நியூரோ டிஸார்டர் தான் அது. சில சமயம் அது வந்து குழந்தை பிறக்கும்போது அந்த ஃபோர்சப்ஸ் பேபியாக இருந்திருக்கலாம். அப்போ அந்த பிரெயினில் அது பட்டு ஒருவேளை அந்த டேமேஜ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே இதனால தான் இது ரீசனுன்னு இது வரைக்குமே இன்னும் ஆராய்ச்சி நிபுணர்கள் கண்டுபிடிக்கவே முடியல இது எதனால் வருது அப்படின்ட்டு. ஆட்டிசம்க்கு பார்த்திங்கன்னா பேச்சு வராது, பிள்ளைங்களுக்கு காது நல்லா கேட்கும், அவங்களுடைய ஐக்யூ ரொம்ப 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 ஸ்மார்ட், ரொம்ப இந்த இது வந்து ரொம்ப ஷார்ப் அந்த பிள்ளைங்களுக்கு. நம்ம என்ன சொன்னோம் போனாலும் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க, அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதுதான் ஆட்டிசம். ஏடிஹெச்டி பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க பேசுவாங்க, நார்மலாக இருப்பாங்க, ஆனால் பயங்கர துருன்னு இருப்பாங்க, ஒரு நிமிஷம் உட்கார மாட்டாங்க. எஸ்பெஷலி இப்போது கோவிட்க்கு அப்புறமா பிறந்திருக்கிற குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி குழந்தைங்கள நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த கோவிட் டைமில் வீட்லேயே அவங்கள முடக்கி வச்சு வெளி உலகம்னா என்னான்னு தெரியாமல் ரொம்ப அவங்கள வந்து மொபைல்லையே அவங்க பார்க்க வச்சு டிவி ரொம்ப பார்த்து அந்த மாதிரி நிறைய பார்த்ததுனால அந்த குழந்தைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு இதுவே இல்லாமல், ஒரு கண்ட்ரோலே இல்லாமல், அது வந்து நம்ம அந்த குழந்தைக்கு குறை சொல்ல முடியாது. தெர் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் திங் விச் இஸ் மேக்கிங் த சைல்ட் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஊண்டுகோலாக இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படின்னாக்கா தெரப்பி மூலியமாக தான் அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். ஆட்டிசம்னாலும் சரி, ஏடிஹெச்டினாலும் சரி, ஏர்லி இன்டர்வென்ஷனுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சி ப்ராப்பராக கைட் பண்ணோன்னா அந்த சைல்டை ஓரளவுக்கு நம்ம உட்கார வச்சு அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கான அந்த மாதிரியான லெவலில் அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பும் கொஞ்சம் சொல்லி கொடுத்து மற்ற ஆக்டிவிட்டீஸும் எல்லாம் கலந்து செய்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். மேம், இப்போ லேர்னிங் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கும் ஏடிஹெச்டி பிள்ளைங்களுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் மேம்? யார் வந்து அந்த அகாடமிக்குன்றதை வந்து கொஞ்சம் ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஆட்டிசம் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு, அதாவது ஃபஸ்ட்டு அந்த 6 இயர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து நல்லா ஐ கான்டாக்ட் கொடுக்குறாங்கன்ற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்கன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது இப்படி பார்த்துட்ருக்கோம், அப்படி பார்க்கும், நம்மளை கவனிக்குதானே, நம்ம சொல்கிறது ஏதாவது கேட்குதா புரியுதான்றதே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தை எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கும். அது இமீடியட்டாக நம்மக்கிட்ட அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அது காமிக்காது, நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சுட்டேன்னு. கொஞ்சம் நாள் அடவில் அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து நம்பர்ஸ்லேருந்து ரைம்ஸ் நம்ம என்ன சொல்லி கொடுத்தோமோ அது எல்லாமே போயிருக்கும். ஆட்டிசம் பசங்களில் எல்லாமே நான் பேசக்கூடாத பசங்க கிடையாது. வேர்பல் அண்ட் நான் வேர்பல் பேசக்கூடிய பசங்களும் இருக்காங்க. நான் வேர்பல்னால் சுத்தமாக பேச்சே இல்லை. வேர்பல்ன்றது வந்து 2-3 வார்த்தை சொல்லுவாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீச் தெரப்பி கொடுத்து அவங்கள கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேச்சுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பசங்க ஆட்டிசம் பசங்க. ஏடிஹெச்டிக்கு சொல்லி கொடுக்கணுன்னாக்கா ஏடிஹெச்டிக்கு ஃபஸ்ட்டு வந்து முதல்ல சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஊஞ்சலில் விளையாடிட்டு இந்த டயர் இருக்குது இல்லைங்களா, அந்த டயரில் உட்காந்தா நம்ம முன்னால் பின்னால் போவோம். இந்த பிள்ளைங்க அப்படி இல்லை, அது வந்து ஸ்பின் பண்ணி வர மாதிரி அந்த மாதிரியெல்லாம், அதெல்லாம் வந்து அவங்களுடைய சென்சரி இஷ்யூஸ். நிறைய பேர் வந்து அதையே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது ஏன் இந்த குழந்தை எப்போ பாரு இப்படி சுற்றி ஒரு மார்க்கமாக வந்துட்டு இருக்குதுன்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அந்த சைல்டுனுடைய பாடிலி இதுன்றதுனால அதெல்லாம் வந்து இந்த தெரப்பி மூலயமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்களும் நானும் எப்படி உட்காந்துருக்குறோமோ ஒரு டேபிள் சேர் ஆக்டிவிட்டியில் ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு உட்காரத்துக்கு அந்த டாலரன்ஸ் வந்துச்சுன்னா தென் அதை வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அந்த சைல்டை வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கோ மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. மேடம், இப்போது குழந்தைகள் வந்து கருவில் இருக்கும் பொழுது தாய் வந்து கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் பொழுது இந்த குழந்தைங்களுக்கு அது பாதிக்கிறனால இந்த மாதிரி ஆகுதா, இல்லை எதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைகளை பாதிக்குது? நீங்கள் சொன்னது ஒரு வேலிட் பாயிண்ட்டுங்கம்மா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முந்தியெல்லாம் வந்து ஒரு தாய்மைக்குள்ளே போகிறாங்கன்னா அது ஒரு ரொம்ப ஸ்மூத்தான சர்ஃபேஸ், ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஃபேமிலி சப்போர்ட்டு. இப்போ எல்லாமே வந்து இப்போ ரொம்ப ஜாபு அப்படி இப்படின்னு ரொம்ப போகிறதுனால குழந்தை கன்சீவ் ஆகுதுன்றதே முதல்ல அந்த பேரண்ட்டுக்கே முதல்ல வந்து அக்செப்டன்ஸ் முதல்ல, சரி ஒரு குழந்தை நம்மக்கிட்ட வளருது. ஏன்னா இப்போ போகிற காலகட்டம் அந்த மாதிரி இருக்குங்களா, எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கனால நிறைய பேர் இப்போ பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் ஐடி அந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய ஜாப் ஹவர்ஸ் வேறு மாதிரி ஆகுது, எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஜாப் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால அந்த குழந்தைக்கு பாதிப்பு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளெல்லாம் அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்க, கன்சீவ் ஆகிருக்கிறோன்னாக்கா மனசை ரொம்ப காமாக வச்சுக்கோங்க, எது செஞ்சாலும் வந்து எல்லாமே நல்லபடியாக இருக்கும், நிறைய பாசிட்டிவாக பாருங்கள்,
நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களா பாருங்க, பேசுங்க, கொள்வாங்க. இப்போ வந்து லைஃப் அந்த மாதிரி இல்லையே, ஒரு ரேஸ் ஓடுற மாதிரி தான் எல்லாமே ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு இதுவும் ஒரு பக்கம் இருக்குது. முந்தியெல்லாம் வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாதான் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிடுறேன். அந்த ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. ஜெனட்டிக்காக நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. டெஸ்ட் எடுக்கும்போது குழந்தைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக வருதா இல்லை எதனால் வருதுன்றதும் சொல்ல முடியல. மோஸ்ட்டாக வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாக்கா நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னதுனால தான் இப்போ அந்த மாதிரி கல்யாணங்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கு. அதையும் மீறி ஒரு சில பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியும் வருது. தட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். அது கண்டிப்பாக வந்து குழந்தைய பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம அந்த ப்ரெக்னென்சி ஸ்மூத்தாக நல்ல ஹாப்பியாக வச்சு நம்ம பண்ணோம்னாக்கா அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேம் இப்போது டவுன் சிண்ட்ரோம், அப்புறம் க்ரைடு கேட் சிண்ட்ரோம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கல் டிஸார்டர் அப்படின்றாங்க. இந்த ஆட்டிசம்ன்றது வந்து அந்த ஜெனட்டிக்கல் டிஸார்டர் வழியாக வருமா, இல்லாட்டினா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதனால வந்து குழந்தைகளுக்கு வருதா? ஜெனட்டிக் டிஸார்டர்னு சொல்கிறதுக்கு அவங்கள மாதிரியான சென்சஸ் அந்த அளவுக்கு அவங்க எடுக்கலை. டவுன் சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் குரோமோசோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது நிறைய ரொம்பவே கம்மியாகி போச்சு. இப்போ டவுன் சிண்ட்ரோம்ன்றது அந்த 21 டிசபிலிட்டிஸில் இப்போ டவுன் சிண்ட்ரோம்ன்ற அந்த இதுவே இல்லை. இப்போது அதை எடுத்துட்டாங்க. பட் ஆனால் ஆட்டிசம் டிஸார்டருக்குன்னு வரும்போது அது கண்டிப்பாக வந்து ஜெனட்டிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. ஏன்னா அதனால தான் அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி ஜென்ரலாக ஒரு சைல்டில் கூட்டிகிட்டு போனாங்கன்னா இதுக்கு முன்னால் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இருந்திருக்கா, அந்த மாதிரி இருந்திருந்ததுன்னா வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ அதுவும் இப்போ கம்மி ஆகிட்டே வருது. பட் இப்போ ஒர்க் அட்மாஸ்ஃபியரு, சேலஞ்சஸ்ஸு, அந்த எல்லாமே சூழ்நிலை அதெல்லாம் தான் மெயினாக வந்து இப்போ ஆட்டிசம்க்கான. முந்தியெல்லாம் வந்து 100ல் ஒரு குழந்தைன்னு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ டோட்டலாகவே பாதிக்கு பாதின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. அப்போ வந்து அவேர்னஸ் கிடையாது. இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது. சொல்கிற மாதிரி நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த சைல்டு இப்படி இருக்குது நம்மளை பார்க்கல, அதாவது எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் தன்னுடைய சொந்த உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குதுன்ற மாதிரி அந்த ஒரு டவுட் நமக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அது எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை வந்து நமக்கான சூழ்நிலை கொண்டு போகணுன்றதை பார்க்கணும். இன்னொரு ஒரு இது பாவம், ஐ வில் நாட் பிளேம், நான் வந்து பேரண்ட்ஸை பிளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு குழந்தை ஒன்று உடம்பு சரியில்லை அப்படின்னு போனால் ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர்கிட்ட தான் நம்ம கூட்டிகிட்டு போவோம். அந்த 0 to 6 years இஸ் a வெரி க்ரூஷியல் டைம். அந்த டைமில் நம்ம சைல்டுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம அந்த வழியில் கொண்டு போனோன்னா அந்த சைல்டை நம்ம நல்லா முன்னேற வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏபிசிடி கூட எழுத தெரியாது, எழுதுறத விடுங்க, உட்காந்து எதையாவது ஒன்று பார்க்குதா. ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான திறமைகள் இருக்குது. அந்த திறமைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க திறமையை கண்டுபிடிச்சி அதுதான் அந்த திறமையில இருந்து தான் அந்த குழந்தைய கொண்டு வரணும். இந்த குழந்தைங்க ரொம்ப அழகாக மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடுங்கம்மா, ஆர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு, ரொம்ப அழகாக வரைவாங்க. கலரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பவுண்ட்ரிக்குள்ளே பண்ணும். ஒரு சில பசங்க தான், எல்லா பசங்களும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம அவங்கள திறமைங்களை கொண்டு வந்து ஸ்கூலுன்னு போயிட்டாலே என்ன ஆகுது, படிப்பு காம்படிஷன். என் குழந்தை வந்து இப்படி படிக்கிறான், என் குழந்தை படிக்கலை, ஸோ என் குழந்தைக்கு எப்படியாவது நான் படிப்பு கொடுத்துடணும், என் குழந்தை வந்து நார்மல் ஸ்கூலில் படித்து அவன் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடணும். பேரண்ட்ஸோட மெயின் எய்மே அது மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த குழந்தைய ரெகுலர் ஸ்கூலில் போடுறதுக்குடைய மெயின் நோக்கம் என்னென்னா படிப்பு மட்டும் கிடையாது. குழந்தைய மற்ற ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் சேருங்களேன், படிப்பு வரல, மற்றபடி நீங்கள் ப்ளே டைமுக்கு நீங்கள் பிடிக்கு போகிறீங்க, பிடியில் போய் அங்கே வந்து கொஞ்சம் குழந்தை இன்வால்வ் பண்ணுங்கள். யோகா கிளாஸ்க்கு போகிறீங்களா, அங்கே இன்வால்வ் பண்ணுங்கள். டான்ஸ் கிளாஸ் போதா, மியூசிக் கிளாஸ் இருக்கா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இந்த சைல்டை மிங்கிள் பண்ணிங்கன்னா இந்த குழந்தையினோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை நம்ம அது கண்டுபிடிச்சி அது மூலியமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைய உட்கார வச்சு ஊக்குவிச்சு அந்த குழந்தைய கொண்டு வர முடியும். பட் ஆனால் ரெகுலர் ஸ்கூல்ஸில் இப்படி பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த குழந்தைய பார்த்துக்கிறது நீங்கள் ஒரு ஷேடோ டீச்சரை போடுங்க, இல்லை ஷேடோ ஒர்க்கர் போடுங்கன்னுவாங்க. அந்த ஷேடோ ஒர்க்கருடைய வேலை என்னென்னா இந்த குழந்தை எழுதலையா படிக்கலையா அந்த குழந்தைய கொஞ்சம் ஊக்குவிச்சு ஹெல்ப் பண்ணணும் கிளாஸ் டைமில். ஆனால் என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் ரூமில் எல்லாரும் எழுதுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, இந்த குழந்தை எதுவுமே எழுதாது, ஒன்றும் பண்ணாது. எனக்கு அதுக்கு தெரியாது. அப்போது இந்த ஷேடோ ஒர்க்கர் என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தை செய்ய வேண்டிய வேலையை அவங்க எழுதிட்டு வீட்டில் போய் பண்ணி விட்ருவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு அங்கேயும் எந்த எக்ஸ்போஷனுமே எதுவுமே இருக்க மாட்டேன். அப்போ எப்படி அந்த சைல்டு முன்னேறும்? கிட்டத்தட்ட இப்போ 4.5 வயசு தானே அங்கே ஸ்கூலில் இப்போ சேர்க்குற ஏஜுன்னு சொல்கிறாங்க. 4.5 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 12 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய ஒன்றுமே இல்லாமல் கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸாக ப்ரொமோட் பண்ணிவிட்டு அந்த 8ஆம் கிளாஸ் வரும்போது அப்போ சொல்லிடுவாங்க, இல்லைங்க எங்களால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு. அந்த 12 வயசுக்கு மேலே அந்த குழந்தை எங்ககிட்ட வரும்போது எங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுங்களா? அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலாக அந்த குழந்தை நல்லா எழுத படிக்க கற்றுருக்கலாம். ப்ராப்பராக அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து பண்ணியிருந்தாக்கா அட்லீஸ்ட் லெட்டர்ஸ் ரீட் பண்ணுறது, ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணுறது. பிகாஸ் இவங்கெல்லாம் விஷுவல் லேர்னர்ஸ். ஆட்டிசம் பசங்க பார்த்திங்கன்னா நிறைய விஷுவல் தான் அவங்களுக்கு ரொம்ப பார்ப்பாங்க. நம்ம நினைப்போம் அவங்க ஐ கான்டாக்ட் இல்லை, அவங்க எங்கேயோ பார்க்குறாங்கன்னு. அவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் என்ன இருக்கோ எல்லாமே உள் வாங்கிக்குவாங்க.
இன்னொன்று இந்த குழந்தைங்க எழுதவே மாட்டேங்குதுங்க, பென்சிலே பிடிக்க மாட்டேங்குது. நாங்கள் அது வரைக்கும் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் காத்திருக்கிறது இல்லை. குழந்தைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கஷ்டமாக இருக்குது, பென்சிலை பிடிச்சி எழுதுறது கஷ்டமாக இருக்குன்னா இப்போ டெக்னாலஜி வந்தாச்சு. நாங்கள் வந்து கீபோர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மூலயமா நாங்கள் ஏபிசிடி சொல்லி கொடுக்கறது. எழுதுறது கூட கஷ்டம் இல்லைங்களா, ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் போடுறது அது ஒரு கஷ்டம் வருது. இல்லை ஒரு சில ஸ்கூல்ஸில் கர்சிவ் ரைட்டிங்னுவாங்க ரெகுலர் ஸ்கூல்ஸில். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும்போது குழந்தைக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம், உடனே அதை வந்து அழகாக ஒரு கீபோர்டில் வந்துட்டு குழந்தை டைப் அடிக்குதுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோன்றது குழந்தை அது மூலிமா நமக்கு ஒரு இன்புட் வருதுன்னா அதுவே ஒரு ரிசல்ட் தானே. ஸோ அதுலேருந்து கொண்டு போகணும். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இந்த பிள்ளைங்க அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. தனித்துவமான திறமைகள் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம அவங்கள வந்து அழகாக கொண்டு போய் விடலாங்கம்மா. ஆட்டிசம் ஏடிஹெச்டி மட்டும் இல்லை, சொல்கிற மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டின்றதும் இப்போ இருக்குது. ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்றாங்களா மேம்? லேர்னிங் டிசபிலிட்டிக்கும் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம்? லேர்னிங் டிசபிலிட்டின்றது பொதுவிலேயே வந்து ரெகுலர் ஸ்கூலில் அந்த செல்ஃப் எஸ்டீம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த குழந்தையால் மற்ற பசங்களோட காம்பீட் பண்ண முடியாமல் கொஞ்சம் பின்வாங்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் ஃபெயிலியர்ஸ். நம்ம காலத்துலலாம் டீச்சர்ஸ் வந்து ஸ்பெஷலாக கிளாஸ் வச்சு அந்த பசங்களுக்கு கொஞ்சம் ஊக்குவிச்சு கொஞ்சம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் டைமே கிடையாதுங்களா. இப்போ தான் நிறைய கோச்சிங் கிளாஸஸ், ஐடி, ஐஇடி, ஜேஇ எல்லாம் கோர்சஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப போயிட்டதுனால இந்த பிள்ளைங்களுக்கு வந்து பேசிக்காகவே கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ தட் இஸ் வை முந்தி வந்து அதை டிஸ்லெக்சிக்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டிஸ்லெக்சிக்ன்றது வந்து இந்த மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டி. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து லெட்டர்ஸ் கூட்டி படிக்கிறது, ஃபோனிக் சவுண்ட்ஸ் சொல்லுவாங்களா, அந்த ஃபோனிக் சவுண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு அந்த வார்த்தைங்களை அவங்களால அதை ப்ராப்பராக புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து பேசி சொல்கிறது கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் எழுதுறதும் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபபெட்ஸை தலைகீழாக எழுதுவாங்க. தாரே ஜமீன் பர்னு ஒரு படம் ஹிந்தி மூவி வந்துச்சு. அந்த மூவி வந்து ஒரு வாஸ் அன் ஐ ஓப்பனர். நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமான படமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பசங்களுக்கு எழுதும்போது சி வந்து இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இப்படி எழுதுவாங்க, டி எழுதுறது வந்து இந்த பதிலாக எழுதுவாங்க, பிக்கு பதிலாக டி வந்து இப்படி எழுதுவாங்க. அதே மாதிரி நம்பர்ஸ் இப்படி எழுதுறத உல்டாவாக எழுதுறது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிராஃபியா, அதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. மேத்ஸ் சரியாக வரலன்னா அது டிஸ்கால்குலியா, எழுத வரலன்னா டிஸ்லெக்சியா. ஸோ அந்த மாதிரி நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து மெதுவாக நம்ம அந்த குழந்தைங்கள நிறைய பெரிய ரெகுலர் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருவாங்க. இப்போ அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப டவுன் ஆகிடும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அங்கே ஒரு கான்ஃபிடென்ஸே பில்ட் பண்ண முடியல. அப்போ அந்த பிள்ளைங்க படிப்பு ரொம்ப கம்மியாக ஆக அங்கே டீச்சர்ஸும் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து உங்கள் குழந்தை படிக்க மாட்டாங்க, கண்டினியூஸாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பேரண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் ஆகிடும். குழந்தை மேலே அது வந்து காட்டுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து குழந்தை மேலே காட்டுவாங்க. இப்போ ஏன்னா இப்போ படிப்பு தான் எல்லாமேன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து என் குழந்தை எப்படியாவது படித்து ஒரு டிகிரி வாங்கிடாதா, அதுதான் எல்லாருடைய நோக்கமும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் குழந்தைங்க இப்படி கஷ்டப்படுறாங்கன்னும் போது அவங்களுக்கு பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சுட்டு பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து தட்டி கொடுத்து அவங்கள இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்னாலே அது வந்து மன வளர்ச்சி கொண்ட பசங்க ஸ்கூலுன்னே நினச்சிட்றாங்க. அது ரொம்ப தப்பு. அங்கே எல்லா விதமான பசங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து அவங்கள வந்து பேச்சு தரணும் இல்லை, பேசாத பசங்களை தனியாக வைக்கிறோம், பேசுகிற பசங்களை தனியாக வைக்கிறோம். இன்னொன்று செரிப்ரல் பால்சி இருக்குது, ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்குது, குளோபல் டெவலப்மெண்டல் டிலே இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த பசங்களை நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சோன்னாக்கா நம்மளால் அவங்களுக்கு எதுவுமே ஒன்றா சேர்ந்து செய்ய முடியாது. ஸோ எங்கள் ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா பசங்களையும் நாங்கள் ஒன்றா தான் ஒரே கிளாஸில் தான் வச்சுக்கோம். ஏஜ் வாரியாக நாங்கள் வச்சு நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவலில் அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் அதை கைட் பண்ணி நம்ம ஸ்கூலில் நம்ம என்ன சொல்கிறோன்றதை பேரண்ட்ஸ் வீட்லேயும் கொஞ்சம் போய் செஞ்சு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல சக்ஸஸ் பார்க்கலாம். எங்களுடைய இன்னொன்று ஸ்கூலும் இருக்குது ஷெனாய் நகரில். அதுதான் வந்து இந்த லேர்னிங் டிசபிலிட்டி ஸ்கூல். அங்கே கிட்டத்தட்ட 100 பிள்ளைங்க இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க அப்படியே ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஆஸ் யூஷுவல் நார்மல் பிள்ளைங்க மாதிரி தான் இருப்பாங்க. என்ன அவங்களுடைய படிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். வேறஸ் அவங்க மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் எக்ஸலண்ட். பிடியில் போய் நிறைய ப்ரைஸஸ் வாங்குவாங்க. அதே மாதிரி ஆர்ட்ஸ், இந்த சிலம்பம், டேக் ஒன் டே, பாட்ரி, யோகா, அப்புறம் குக்கிங் கிளாஸஸ்ஸு, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணும்போது அதிலெல்லாம் அவங்க அவ்வளோ அருமையாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இதோடு சேர்ந்து படிப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்மளுடைய சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதில் 5 சப்ஜெக்ட் இருக்குது கண்டிப்பாக. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ். இப்போ இது எந்த ஸ்கூலில் போனாலும் இதுதான் பேசிக்காக சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே மற்ற ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி இதுவும் வந்து சேர்ந்துடும். மேத்ஸில் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா, டிக்னாமெட்ரி. ஸோ அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்போது இந்த பசங்களுக்கு அது வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு முடியாது. எங்கள் ஸ்கூலில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பிள்ளைங்களுக்கு பேசிக்காக அந்த 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன அவங்களுக்கு தேவைப்படுது, மெயினாக அவங்களுக்கு கணக்குன்னு பார்த்தீங்கன்னா
அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதுலேருந்து பிரான்ச் அவுட் ஆகி தான் மற்ற ஆர்டரில் போகுதுங்க 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அந்த பேசிக்ஸை அந்த பிள்ளைங்க நல்லா கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா NIOSன்னு ஒரு சிலபஸ் இருக்குது. ஸோ அது மூலியமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதில். இப்போ நம்ம ஸ்டாண்டர்டாக பார்த்தா இதில் இந்த 5 சப்ஜெக்ட் மட்டும் தான் நம்ம எழுதி பாஸ் பண்ணோம். வேற இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அந்த NIOSன்றது. ஸோ அது மூலியமாக நம்ம அந்த பசங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு தமிழ்ன்றது கம்பல்சரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, மேத்ஸ் கம்பல்சரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதில் வேறு என்ன சப்ஜெக்ட்ஸில் இந்த பசங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் சயின்ஸ், நம்ம சயின்ஸே வந்து வேறு மாதிரி ஹோம் சயின்ஸ், குக்கிங் மாதிரி, துணிங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெக்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம். அப்போ அவங்களுக்கு அந்த ஃபேஷன் டிசைனிங், ஸோ அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த பிள்ளைங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா லேர்னிங் டிசபிலிட்டி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரெகுலராக படிக்கிற இந்த சப்ஜெக்ட்ஸை விட மற்ற சப்ஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பெயிண்டிங் இருக்குது, டேட்டா என்ட்ரி இருக்குது, மாஸ் கம்யூனிகேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா இது நம்ம சொல்லி கொடுத்தாங்கன்னா இதுலேருந்து என்ன ஒரு 5 சப்ஜெக்ட் படித்து அவங்க சர்டிஃபிகேட் வாங்கணும். அது எந்த சப்ஜெக்டாக இருந்தால் என்ன, இந்த 5 சப்ஜெக்ட் படித்து அவங்க பண்ணாங்கன்னா அவங்க லைஃப்பில் முன்னேறி போவாங்க. ஸோ லேர்னிங் டிசபிலிட்டி ஸ்கூல் பிள்ளைங்க 10th 12th வந்து NIOS ஸ்ட்ரீமில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெகுலர் காலேஜஸ்க்கு போகிறாங்கம்மா. நிறைய பிள்ளைங்க அந்த காலேஜஸில் போய் படித்து முடித்து வேலைக்கு போய் இப்போ நல்ல கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி அந்த அளவுக்கு வரைக்கும் போயிருக்கிறாங்க. லேர்னிங் டிசபிலிட்டி, ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டின்றது அதுதான். ஸ்பெசிஃபிக்கானாக்கா அந்த ஸ்பெசிஃபிக்ன்றது என்னென்ன விதமான டிசபிலிட்டிஸ் இருக்குது, அந்த படிப்பு லேர்னிங் டிசபிலிட்டியில் என்னென்னலாம் குறைவு இருக்கோ அந்த இதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற அந்த இதை நம்ம டார்கெட் பண்ணி அந்த சைல்டை அதை ஊக்குவிச்சு நம்ம கொண்டு போயிட்டோம்னா அந்த குழந்தை அழகாக ரொம்ப ஸ்மூத் ட்ரான்சிஷனில் போய் they are getting settled in life. வேற ஆட்டிசம் பசங்கள்லையும் ஹை ஃபங்க்ஷனிங் பசங்க இருக்கிறாங்க. நம்ம யாரையுமே வந்து அவங்களோட தோற்றத்தை வச்சோ ஐயோ இது இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்களே நம்ம ஈஸியாக நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம சொல்லிடவே முடியாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளி கொண்டு வரும்போது அவ்வளோ அருமையாக வராங்க. நாங்கள் எங்கள் ஸ்கூலில் எங்கள் பிள்ளைங்களில் 12 வயசு வரைக்கும் அவங்களுக்கு படிப்பு வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 0 to 4 to 6 years நாங்கள் ப்ரைமரி செக்ஷன் வச்சுருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி படிக்கிற பசங்க. ஸோ அங்கே எதுவுமே தெரியாமல் வராங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு சிட்டிங் டாலரன்ஸ் கொண்டு வந்துட்டு எடுத்தடுப்புலேயே எழுது படின்றதுலாம் கிடையாது. நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கு டெவலப் பண்ணதுக்கு வேண்டியிருக்கு. மேம் இப்போ சொல்கிறீங்களா மேம் இந்த பென்சில் பிடிக்கிறதுக்கு இந்த grip, ஒரு சில பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மசில் டோன் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சில தெரப்பீஸ், இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பீஸ், இந்த மாதிரி தெரப்பீஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா தான் அவங்கள வந்து இதுக்கு கொண்டு வர முடியும் இல்லையா மேம்? ஸோ இந்த தெரப்பீஸ் எல்லாம் எந்த ஏஜ் வரைக்கும் கொடுக்கலாம் மேம்? குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அது வந்து சென்சரியோடு சேர்ந்து இருக்குது, அது அந்த ADHD அந்த மாதிரி இருக்குதுன்ற பசங்க ரொம்ப துருத்துருன்னு இருக்கிறாங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறாங்க, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது ஃபஸ்ட்டு அவங்க செட்டில் பண்ணோன்னா ரைட் ஃப்ரம் 2 years 1.5 to 2 yearsலேருந்தே குழந்தைங்களுக்கு தெரப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். மெயினாக வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி. அந்த ஆக்குபேஷனல் தெரப்பிலேயே அவ்வளோ வைட் ரேஞ்சஸ் ஆஃப் இருக்குங்க. இது வந்து ஃபஸ்ட்டு குழந்தை முதல்ல உட்காரத்துக்கு ப்ளஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோன்றதை கவனித்து பார்க்கறதுக்கான ஒரு இது. ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து 12 வயசு 13 வயசு கூட பண்ணலாம். எங்கள் ஸ்கூலில் பெரிய பசங்களுக்கு கூட, அதாவது ஒரு ஏஜ் வரைக்கும் அந்த பசங்களோட மசில் டோனுக்காக நான் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 வயசுக்குள்ளே அதை நம்ம அதை கொஞ்சம் சரி பண்ணிடலாங்க. அப்போது குழந்தைக்கு அந்த பென்சில் பிடிக்க வரலன்னா பென்சில்லையே வந்து ஒரு கிரிப்பர் மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு, ஏன்னா ஒரு சில பிள்ளைங்க எழுதுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷர் போடுவாங்க. நம்மெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக இப்போ எழுதுகிறோம் இல்லைங்களா? பிள்ளைங்களுக்கு அந்த பென்சிலை பிடிச்சிட்டு எப்படி எழுதணும் தெரியாது. அதாவது அப்படி லைட்டாக ஒரு கோடு மாதிரி தான் போடுவாங்க, ஆனால் எழுதுவாங்க. ஆனால் நமக்கு அது என்ன எழுதுறாங்கன்றது புரியாது. ஒரு சில பசங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அழுத்தி, அதாவது அவங்களுடைய கையில் இருக்கிற மொத்த பலத்தையும் அதில் போட்டு, அதாவது 4-5 பக்கத்துக்கு இல்லை 10 பக்கத்துக்கு அச்சு விழுற மாதிரி அந்த மாதிரி எழுதுவாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும்னே தெரியல. நீங்கள் கொடுத்து என்னை வந்து எழுத சொல்கிறீங்க, என்னை பண்ண சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு டர்ன்னு போட்டு இருக்கும். ஸோ அதுக்கு அந்த இதுவே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு மசில் டோனுன்னு போது அதை வந்து தெரப்பிஸ்ட் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெரப்பி கொடுத்து அவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு என்ன ப்ரெஷர் கொடுத்து என்ன மாதிரி பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ். வெறும் இந்த எழுதுறதுக்கு வெறும் இது மட்டும் இல்லை, கைக்கு வந்து த்ரெட்டிங் பீட்ஸு, பசில்ஸ் போடுறது, நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டு கேட்ஜெட்ஸ் இருக்குதுங்க. அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்து லிங்க் மாதிரி இருக்கும், அந்த லிங்க்ஸ் எல்லாம் போட்டு சேர்த்து, இப்போ எப்படி பீட்ஸ் ஸ்ட்ரிங் பண்ணுறாங்களோ அந்த லிங்க் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி, ஸோ அது வந்து சேர்க்கறது அப்புறம் பிரிக்கிறது. ஸோ அதுக்கு அந்த ப்ரெஷர் வருது இல்லைங்களா? சேர்க்கணுன்னா ஒரு அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், பிடிச்சி இழுக்கணுன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த ரைட்டிங்க்கே மெதுவாக வருவாங்க.
இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் மேம்? அந்த ஆக்குபேஷனல் தெரப்பிக்கும் ஃபிசியோதெரப்பி இது ரெண்டுத்துக்கும் உள்ள என்ன வித்தியாசம்? ஃபிசியோதெரப்பி மெயினாக வந்து பார்த்திங்கன்னாமா இப்போ குளோபல் டெவலப்மெண்டல் டிலேன்னு வந்திருக்குங்க ஒரு இது. அது என்னென்னா பசங்க பார்த்தீங்கன்னாக்கா சரியாக நடக்க முடியாது, அதாவது கால் கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், இல்லை அவங்க ரொம்ப வீக்காக நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கான கேட்ஜெட்ஸ் இருக்குங்க, அந்த இதெல்லாம் போட்டு தான் அவங்களால நடக்க முடியும். இருக்கிற பசங்க நடக்கிறதுக்கு முடியாத பசங்க, ஃபிங்கர் டெக்ஸ்டரிட்டி இல்லாத பசங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி தேவைப்படும். வேற சென்சரி இஷ்யூஸ், நிறைய சென்சரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு அண்ட் அதே மாதிரி பிஹேவியர் மாடிஃபிகேஷனும் நிறைய தேவைப்படுது. ஸோ பிஹேவியர்ஸ் நிறைய இருக்கும்போது அந்த டைமில் அவங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது அந்த சில்ட்ரன் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து நமக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபிசியோதெரப்பி இஸ் மெயின்லி லைக் எப்படி வயசாகிடுச்சுனாக்கா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, கால் மடக்கி வைக்கிறதுக்கு, கை வந்து இது இல்லாமல் இப்படி இப்படி இருக்கிற மாதிரினா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து அவங்கள கொஞ்சம் அந்த மாதிரி பண்ண வைக்கிறதுக்கு தான் ஃபிசியோதெரப்பி. இப்போ வந்து மியூசிக் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இந்த மியூசிக்கில் தெரப்பின்னு இருக்கா? ஆர்ட் தெரப்பி, மியூசிக் தெரப்பி இருக்குங்கம்மா. அதை பற்றி இப்போ நாங்கள் ரீசெண்டாக நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸில் நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருந்தோம். டாக்டர் கீதாஞ்சலி கோவிந்தராஜன் சொல்லிட்டு பெங்களூரில் இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க வந்து ஆர்ட் பேஸ்டுனாக்கா அது வந்து நம்ம நினைக்கிறோம் ஆர்ட்னாக்கா ஒன்று டான்ஸு இல்லை மியூசிக். என்ன இந்த மியூசிக்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் வாசிக்கிறதுல அந்த மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு காமிங் டெக்னிக் மாதிரி. அண்ட் பாடுறது சரிகம பதனிசான்ற மாதிரி சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படி குழந்தைக்கு வந்து நம்ம ரைம்ஸ் சொல்லி கொடுக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து அந்த ரைம்ஸ் ABCDEFG அது ஒரு டோன் போதில்ல, அந்த மியூசிக்கே வந்து குழந்தைக்கு பாட முடியலன்னா ஒரு குழந்தை ஹம் பண்ணும். அப்போ அதை ஹம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி அதுக்கு மூமெண்ட் மாதிரி கொண்டு போய் போடலாம். ஸோ அந்த ஆர்ட் பேஸ் தெரப்பின்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஆர்ட் பேஸ் தெரப்பி மூலயமா குழந்தைங்கள அதில் இன்வால்வ் பண்ணாக்கா குழந்தைங்க ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. அது கிளாஸஸ்லேயே நாங்கள் இன்வால்வ் பண்ணுறோம். நாங்கள் மியூசிக் மாஸ்டரை ஸ்கூலுக்கு வர வச்சு அவர் பாட்டு சொல்லி கொடுக்கறது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அழகாக கீபோர்டு வாசிப்பாங்கம்மா, கீபோர்டு வாசிக்கிறாங்க, ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க, கிட்டார் வாசிக்கிறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. சில சமயம் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு தட்டினாக்கா சும்மா அந்த சைலஃபோன் இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த சவுண்ட் வரும். அதுலேருந்தே சில பசங்க பார்த்திங்கன்னா அதுலேயே அவங்க பாட்டு வாசிப்பாங்க. அவங்களுடைய திறமை காதால கேட்டு அவங்க அந்த மாதிரி பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு எந்த டோன் பிடிக்குதோ அதை வாசிச்சு அந்த மூலியமா then they will develop the music. பாத்தீங்கன்னா இந்த பசங்க ரொம்ப அழகா பாடுவாங்கம்மா. எங்கள் ஸ்கூலில் ஒரு பொண்ணு இருக்கிறா, அவ்வளோ அருமையாக எல்லா பாட்டும் பாடுவாள். கடவுள் பாட்டுங்களும் பாடுவா, சினிமா பாட்டுங்களும் பாடுவா, எல்லா பாட்டுங்களும் பாடுவா. எது சொல்லி கொடுத்தாலும் உடனே பிடிச்சிக்குவா. எங்கள் ஸ்கூல் சாங் மைக்கில் வந்து பாடுவாங்க பிள்ளைங்க. நாங்கள் அதுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம். பசங்க யாரெல்லாம் நல்லா பாடுறாங்களோ அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களாம் நாங்கள் வந்து டைம் டேபிள் போட்டு இன்னைக்கு நீ வந்து இந்த ப்ரேயர் சாங் பண்ணு, வாரத்தில் 5 நாள் ப்ரேயர் இருக்குனாக்கா 5 நாள் 5 விதமான பசங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணி அது ஒரு மோட்டிவேஷன் அந்த பிள்ளைங்களுக்கு. கரெக்டாக அந்த டைம் ஆச்சுனாக்கா ஓடி வருவாங்க. ஸ்கூலில் வந்து என் ரூமில் தான் இருக்கும் மைக்கு, அங்கே வந்து அதை ஆன் பண்ணிவிட்டு அந்த மைக்கில் வந்து அவங்க வந்து அவ்வளோ அருமையாக வந்து பாடுவாங்க ப்ரேயர் சாங். அது வேறு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன காலையில் சொல்லுவோம், ப்ராப்பராக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு மைக்கில் பாடுவாங்க. பிள்ளைங்க இங்கே மைக்கில் பாடும்போது எல்லா கிளாஸஸ்லையும் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கோம். அந்தந்த கிளாஸில் அந்தந்த பிள்ளைங்கள கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து கை கூப்பி ப்ரேயர்னால் இப்படி தான் பண்ணணும்னு அது நாங்கள் ஸ்கூல்லேருந்தே கற்றுக் கொடுக்கறனால மெயினாக அவங்கள வந்து ஜென்ரலைஸ் பண்ணணும். சோஷியல் பிஹேவியருக்கும் மொத்தமாக அவங்கள கொண்டு போய் அவங்கள அந்த மாதிரி கொண்டு போனால் தான் அப்போ வந்து நம்ம சைல்டு வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுன்றது நமக்கு தெரியும். நம்ம சும்மா அப்படியே அடைச்சி வச்சுட்டு இதுதான் பண்ணு, சும்மா உட்காந்து எழுது படின்னா அந்த சைல்டு அதில் இன்ட்ரெஸ்டே காட்டாது. படிப்புன்றது நாங்கள் கடைசியில் தான் நாங்கள் கொண்டு வரோம். மற்றபடி ஃபுல் ஆக்டிவிட்டி பேஸ்டாகவே அவங்களுக்கு நிறைய பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் எழுதுறதுக்கே வருவோம். குழந்தையும் அப்போது படிப்புன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸில் எங்களுக்கு நாட் மோர் தென் ½ an hour. ஏன்னா எங்களுக்கு கிளாஸில் வந்து கிட்டத்தட்ட 8 பசங்க இருக்காங்க ஒரு கிளாஸில். 8 students with 1 special educator and 1 helper. அந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்கூல் செட்டப் நாங்கள் வச்சுருக்கிறது. ஸோ அப்போ அந்த 8 பசங்களுக்கும் நம்ம ஜஸ்டிஸ் பண்ணணும் இல்லைங்களா, ஒரு குழந்தைக்கு மட்டுமே பண்ணுவோம். அதுதான் வந்து சோஷியலைசேஷன். அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை 1-on-1 அண்ட் ஒரு குழந்தைக்கும் ஒரு விதமான லேர்னிங் டெக்னிக்காக இருக்கும். இப்போ நம்ம ரெகுலர் ஸ்கூலில் ஓகே கமான் சில்ட்ரன் வாங்க புக் எடுங்க, இந்த பேஜை திருப்புங்க, இந்த பேஜில் இந்த பேராகிராஃப் படிங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை படிக்கும். ஆனால் நம்ம குழந்தைய நம்ம அப்படி கொண்டு வரணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நம்ம அவங்கள கொண்டு வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களும் அதை செய்வாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணுங்கம்மா. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு பண்ணுறது கொள்வது எல்லாமே ரொம்ப திறமை வாய்ந்ததாக பக்காவாக பண்ணி எதுவானும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோன்னா
அது முடிக்கணும். நம்ம நார்மல் பசங்களை என்ன பண்ணுவாங்க, உட்காந்து எழுதிட்டே இருப்பாங்க. திடீர்னு போர் அடிக்குதாம்மா, போர் அடிக்கு, நான் கொண்டு போய் விளையாடிட்டு வரேன், சுற்றிட்டு வரேன், ஏதாவது பண்ணுறேன். அப்போ அப்படி போகும்போது இந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரிலாம் தெரியாது. நார்மல் So, ஒரு பிள்ளைங்களுக்கே பிள்ளைங்களுக்கு வந்து attention கொண்டு கொண்டு இருக்கு. ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு இப்போ நீ ஒரு ஆக்டிவ் ஒரு சிம்பிள் ஒன்றும் இல்லை, ஒரு பசில் பண்ண போகிறேன்னா அந்த பசிலை நீ எடுத்துகிட்டு வந்து உன் டேபிள் மேலே வச்சு அது நாங்கள் எடுத்து கொடுத்தோன்னா அதை நீ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது முடிச்சிட்டோன்னும் போது ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ். அப்போது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ்னும் போது ஃபினிஷ்டுன்னா அந்த ஆக்டிவிட்டி எடுத்து வச்சிடணும். அப்போ தான் அந்த சைல்டுக்கு அதே மாதிரி தான் வீட்லேயும் நம்ம எல்லா விஷயங்களையுமே இந்த குழந்தை ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே அவங்களுக்கு படிப்பு மட்டுமே உலகம் கிடையாது. மற்றதெல்லாம் வாழ்க்கை முறை சுற்று வட்டாரத்தில் எப்படி இருக்கணும், அவங்க கடைசியில் பின்னால் அவங்க தனிமையாக அவங்க வாழ்ந்து காட்டணும். அவங்களோட இண்டிபெண்டன்சி ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ அந்த விஷயங்களையும் நாங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்து, படிப்புன்றது செகண்டரி, குழந்தை முழுமையாக தன்னை பாதுகாத்துக்கிட்டு தனக்கு வேண்டிய காரியங்களை தானாக செஞ்சு எல்லாம் பண்ணுறது தான் மெயின். ஸோ இதை தான் நாங்கள் ரொம்ப பேரண்ட்ஸ்கிட்டையும் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறதே. நாங்கள் குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னீங்கல்ல மேம், இங்கே வந்து குரூப் ஆக்டிவிட்டியாக இருந்துட்டு ஸோ வெளியே போகும்போது ஒரு நார்மல் பிள்ளைங்களோட அந்த பிள்ளைங்க கரெக்டாக மிங்கிள் ஆவாங்களா, எப்படி மேம்? பேரண்ட்ஸ் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டியோ, ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, ஒரு கல்யாணம், அந்த மாதிரி போகும்போது இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகணும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஐயோ என் குழந்தை அங்கே போனால் எப்படி பிஹேவ் பண்ணுமோ, ஏன்னா ஒரு சில சமயம் நம்ம குழந்தையும் குறை சொல்ல முடியாது. இப்போ நம்ம காலகட்டத்தில் நிறைய மியூசிக், பயங்கர ஜாரிங் மியூசிக், ரொம்ப சத்தமாக மியூசிக் போட்டுடுறாங்க. இந்த பசங்களுக்கு சென்சரி, காது மூடுவாங்க, பயப்படுவாங்க, ஒரு மாதிரி அந்த சத்தம்னாலே கத்துவாங்க, அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கும். ஏன்னா ஒன்று ஹைப்போ சென்சிட்டிவ் இந்த சென்சரியிலேயே இருக்குது. ஸோ ஹைப்போன்றது வந்து ஜாஸ்தியாக இருக்கிறத கம்மி பண்ணி மெலோ பண்ணுறது. ஹைப்பர் சென்சிட்டிவ்ன்றது பயங்கரமாக இருக்கிறது, அதாவது ஹைப்போவாக இருக்கிறது கில்னா கூட தெரியறது கிடையாது. இப்போ அந்த சென்சஸை வந்து நம்ம விரிவுபடுத்தணும். இப்போ அந்த சென்சஸை நம்ம கொண்டு வரணுன்னாக்கா அந்த குழந்தைய நம்ம அந்த இதெல்லாம் நம்ம கொடுத்து நம்ம பண்ணாதான் நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி அவங்கள ஒரு ப்ராப்பராக ஒரு கம்யூனிட்டியில் நம்ம அவங்கள சேர்த்து நம்ம பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எக்ஸ்போஷர் அதிகமாக தேவை ரொம்ப. அண்ட் பேரண்ட்ஸை நாங்கள் எப்போவுமே சொல்கிறதுனா, நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஐயோ என் குழந்தை எப்படி இருக்குதே, மற்றவங்க பார்த்தாங்களா எப்படி சொல்லுவாங்க, எப்படி நினைப்பாங்க, அவங்க என்னென்ன நினைப்பாங்க, இந்த சமுதாயத்துக்கு நம்ம குழந்தைய நம்ம தான் வந்து ஒரு முன்மாதிரியாக நம்ம வளர்த்து கொண்டு வரணும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் முதல்ல அக்செப்டன்ஸ் கொஞ்சம் முந்தி இல்லாமல் இருந்ததுமா. இப்போ நிறைய அவேர்னஸ் வந்தாச்சு, இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியுது. பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கிற அந்த ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி ஷுட் பி அ சப்போர்ட். ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கோம், நான் ரொம்ப பாவம், குழந்தை இப்படி இருக்குதுன்னு ஒன்று ஹஸ்பண்ட் ஒன்று விட்டுட்டு போயிடுறாரு, இல்லைனா அம்மா விட்டுட்டு போயிடுறாங்க. சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் அந்த சைல்டை கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய போராட்டம். ஆனால் தேர் ஆர் பேரண்ட்ஸ், அந்த முயற்சி இல்லை என் குழந்தைய நான் செய்வேன், என் குழந்தைக்காக நான் பண்ணுவேன்ற கூடிய பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பேரண்ட்ஸை நாங்கள் நிஜமாகவே ரொம்ப ஆறுதலாக அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணி எவ்வளோக்கெல்லாம் பண்ணுவோம். எங்கள் டீச்சர்ஸும் வந்து பசங்க ஸ்கூலுக்கு வந்தாங்களா கற்றுக் கொடுத்துட்டாங்களான்னு கிடையாது, பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது அது ஏன் அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் சொல்கிறோன்னா, அந்த 6 வயசுக்குள்ளே நம்ம பேசிக்ஸை நம்ம குழந்தைக்கு கொடுத்துட்டோன்னா அங்கேருந்து அந்த குழந்தைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி போடுறது ரொம்ப ஈஸி. அந்த குழந்தை படிக்கிற குழந்தையாக இருந்ததுன்னா எக்ஸாம் எழுதுகிற லெவலுக்கு கொண்டு போகலாம். படிக்காத குழந்தையாக இருந்தால் கூட மற்ற ஆக்டிவிட்டீஸ் நீ தானாக வாழ்க்கையை இந்த சமுதாயத்தில் நீ வாழ்ந்து காட்டணும். இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டாய்லெட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, ஈட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, கிளென்லினஸ், பேசிக் ஹைஜீன். அண்ட் இன்னொன்று யாரும் பக்கத்தில் வராங்க போகிறாங்கன்னாக்கா இந்த பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியலனாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு அவங்கள ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் நம்ம வளர்த்து கொண்டு வரணும். பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் அட்வைஸ் கொடுப்போம், நீங்கள் வெளில கூட்டு போனீங்களா. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பசங்க இந்த மாதிரி இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேரண்ட்ஸ் வேலையே வாங்க மாட்டாங்க, இல்லைன்னா ரொம்ப செல்லம். எப்போ பாரு பார்த்தீங்கன்னாக்கா எதனால நீ முத்தம் கொடு, நான் முத்தம் கொடுக்குறேன், நீ இது பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த இதை வந்து பேரண்ட்ஸே முதல்ல அவாய்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு ஏஜுக்கு மேலே குழந்தைய மடி மேலே உட்கார வைக்கவே கூடாது. குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சு குழந்தைய நீங்கள் அந்த மாதிரி சொல்லி கொடுங்க. ஏன்னாக்கா எல்லார்கிட்டையும் போய் சகஜமாக அந்த குழந்தை போய் உட்காரும். யார் அந்த குழந்தைய எப்படி தொடுறாங்க போடுறாங்க அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக, நாங்கள் அதான் சொல்லுவோம், பொம்பளை பிள்ளைனாக்கா 10 வயசுக்கு மேலே அப்பாங்க பொம்பளை பசங்களை பார்க்கக்கூடாதுனாக்கா அப்பாவாக எல்லா வேலையும் செய்யலாம். பட் ஆனால் குளிக்க வைக்கிறேன், நான் போய் இது பண்ணுறேன் கொள்றேன்றதெல்லாம் வேண்டாம். ஏன்னா குழந்தைக்கு வந்து அந்த இது நல்லது கெட்டதுன்றது ஸ்பெஷல் பசங்களுக்கு அதை சொல்கிறதுக்கு தெரியாது. நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா 10 வயசுக்கு மேலே ஆம்பளை பையனை நீங்கள் தான் குளிப்பாட்டணும் சார். நீங்கள் தான் குளிப்பாட்டு கூட இல்லை, கதவுக்கு வெளியில் இருந்துக்கிட்டு சோப்பு எடு, உடம்புல போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் அவங்கள இண்டிபெண்ட்டாக அவங்கள செய்யறதுக்கான இது பண்ணணும். அதே மாதிரி பொம்பளை பசங்க
ரொம்ப கஷ்டம். ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு பெரிய கவலை. மேம் ஒன்றும் வயசுக்கு வந்துடுறான் மேம், அவள் எப்படி மேம் அதை மேனேஜ் பண்ணுவாப்லாம். அதை கடந்தும் வர பசங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய பேர் பிள்ளைங்க ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பொத்தி வளர்க்குறாங்க. நம்ம நார்மல் பசங்களை நாங்கள் எப்போவுமே எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நான் தான் சொல்லுவேன், நம்ம பிள்ளைங்க ஸ்பெஷல் தான், ஆனால் நம்ம ஸ்பெஷல்னு நம்ம அதை மைண்டில் வச்சுட்டோன்னா முன்னேற போக முடியாது. அந்த குழந்தை உங்களுடைய நார்மல் குழந்தை எப்படி இருக்குதோ அந்த குழந்தைய நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த குழந்தைய ட்ரீட் பண்ணுங்கள். அந்த குழந்தை என்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இந்த குழந்தைய வேலை வாங்குங்க. வீட்டு வேலையெல்லாம் கற்றுக் கொடுங்க. சாப்பிட்ற தட்டு, குடிக்கிற டம்ளர் எடுத்துகிட்டு போய் சிங்கில் போடணும், பெருக்குங்க, மாப் போட சொல்லுங்கள். அந்தந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இண்டிபெண்ட்டாக அவங்களுடைய வேலைங்களை அவங்களே. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சில சமயம் பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க. இதை விட பெரிய கொடுமை இந்த பிள்ளைங்களுக்கான பேரண்ட்ஸ்க்கு தான் நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸு, ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸு எல்லாமே. அந்த குழந்தைக்கு அது என்னன்னு கூட தெரியாது. அப்போது அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அப்போது அவங்க இல்லைன்னா அடுத்தது இந்த குழந்தைங்க யார் பார்த்துக்குவாங்க? இந்த குழந்தைங்க யாரையும் இப்போ சார்ந்து இருக்கக்கூடாது. எங்களுடைய மெயின் இதுவே அவங்க யாரையும் சார்ந்து இல்லாமல் அவங்களுடைய வேலைங்களை அட்லீஸ்ட் அவங்கள செஞ்சுக்கணும். அவங்கள அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய மெயின் நோக்கமே. அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் மேம்? இப்போ வந்து எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னா நம்ம சிரிக்கணும், இல்லை அழறாங்கன்னா நம்ம அழணும். அது வந்து அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அதை சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறமா பேசக்கூடிய பசங்க கூட நம்ம சொல்கிற பதில் சொல்லும், எல்லாம் பண்ணும். ஆனால் எல்லாருமே அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக எங்கள் ஸ்கூலில் எங்கள் குட்டியே படித்து வளர்ந்த பையன், அவன் இப்போ எங்களுடைய பேக்கரி யூனிட்டில் ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். சூப்பர் மேம். எங்ககிட்ட 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிச்சுட்டு வேறு இடத்துக்கு ஒரு ட்ரைனிங்க்கெல்லாம் போனால் கோவிட் வந்தது. அதுக்கப்புறமா அவங்களால அந்த இது சஸ்டெயின் பண்ண முடியலன்னு திருப்பி எங்கள் ஸ்கூலுக்கே வந்தான். இப்போ எங்கள் ஸ்கூலில் பேக்கரி யூனிட் நாங்கள் ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு அந்த பேக்கரியில் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அவனை ஒரு ட்ரெயினர் மாதிரி நாங்கள் எடுத்து அவனை ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி இப்போ அவன் வந்து ப்ரெட்டு பன்னெல்லாம் பண்ணுறதுக்கு பேக்கரி யூனிட்டில் ஹெல்ப் பண்ணி அவன் ஒரு ஸ்டாஃபாக நாங்கள் அவனை இது பண்ணியிருக்கோம். இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி சைல்டு. அவன் மென்டல் ரிட்டார்டேஷன் முந்தி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த மென்டல் ரிட்டார்டேஷன் தான் இப்போ ஐடின்னு ஆயிடுச்சு, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு ஆயிடுச்சு. எதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, அந்த குழந்தையோட அவனுடைய தங்கச்சி செகண்ட் இயர் காலேஜ் படிச்சிருந்தா சடன்னாக அவளுக்கு லாஸ்ட் இயர் வந்து பிளட் கேன்சர்னு டயக்னோஸ் ஆச்சு. அந்த பேரண்ட்டினோட நிலைமை ரொம்ப கொடுமை. இவன் ஸ்பெஷல் சைல்டு. அந்த குழந்தைய நம்பி தான் அவங்களுடைய லைஃபே. அவங்க அப்பா வெளியூரில் இருந்தார். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இவனுக்கு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் எப்படி இவன் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறான். தங்கச்சி இறந்துட்டான், வீட்டுக்கு கொண்டு வராங்க, இவனை எப்படி நம்ம வீட்டுக்கு தனியாக அனுப்புறதுன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் கொலிகும் அவங்க கூட போனோம். அவனுக்கு தெரியாது நாங்கள் எதுக்கு அவங்க கூட வரோன்னு. அப்புறம் நாங்கள் போன பிறகு வீட்டுக்கு போனாக்கா வீட்டில் ஷாமியானா போட்டிருக்கு, எல்லா ஜனங்கள்லாம் சூழ்ந்துருக்குறாங்க, ஐஸ் பாக்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறான் அவன். நான் நினச்சேன் அவன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறான்னு. அதுக்கப்புறம் மெதுவாக அவனை கூப்பிட்டு நான் பேசின போது இங்கேருந்து அவன் அழுகுறான் மேடம். கண்ணிலேருந்து தண்ணி வருது. நம்மனா வந்து கூச்சல் போட்டு அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் அவனுக்கு தெரியுது என்ன ஆச்சுன்னு தெரியுதாப்பா உனக்குன்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், ஸ்ருதி இறந்துட்டாலாம், அவன் தங்கச்சி பேர் ஸ்ருதி. இப்போ அவன் அதை சொல்கிறான். எதுக்கு சொல்கிறான்னா இந்த இமோஷனுக்காக நான் சொல்கிறேன். நம்ம நினச்சிக்கிறோம் அந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாதுன்னு. சொல்ல தெரியல, எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலன்னும் போது தான் அவங்க வந்து ரொம்ப டேண்ட்ரம்ஸ் பண்ணுவாங்க மேடம், கத்துறது, உருள்றது. அதனால அவங்களால அது எப்படி சொல்கிற தெரியலன்றதுனால தான் நம்ம தான் அது வந்து என்னவா இருக்கும், ஒரு வேளை உடம்புல வலி இருக்குதா, ஏதோ ஒன்று பண்ணுது, அதனால தான். இல்லை பிஹேவியர், சில சமயம் அடம் பிடிச்சி ஏதாவது ஒன்று வாங்கணும் கொள்ளணும் போது அதுக்கான இது அந்த இமோஷனல் வேறு. பட் இந்த மாதிரி எம்பத்தட்டிக் இமோஷன்ன்ற போது அது நம்ம தான் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டு எதனால் ஏதுன்னு சொல்லி. கிளாஸ் ரூம் செட்டப் ஒரு வேலை பிடிக்கல, ஒரு குழந்தை சும்மா அழுதுகிட்டு நைனேன்னு பண்ணிகிட்ருக்கு, இல்லைன்னா அந்த டேபிளில் போட்டு டம்முன்னு தட்டுவாங்க. ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இரிட்டேட் ஆனாக்கா அந்த குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணோம், அந்த குழந்தைய அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் அப்படி நேச்சரோடு அப்படியே மிங்கிள் பண்ண விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நீ ப்ளே ஏரியாவில் விளையாடிட்டு நீ போனாக்கா ஆட்டோமேட்டிக்காக போய் கிளாஸில் போய் செட்டில் ஆகிடுவோம். இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொன்னீங்களா மேம், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா மேம்? இந்த பசங்க இவங்களை விட டோட்டலாக என்னென்னா இவங்களால வேலை எல்லாம் செய்ய முடியும். மென்டல் ரிட்டார்டேஷன் தான் இப்போ இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்ற அந்த வேர்டு வந்திருக்குங்க. ஏன்னா அது வந்து மென்டல்னு நிறைய பேர் சொல்கிறதுனால அதுவே பசங்களுக்கு பாதி வந்து நம்ம நினைக்கிறோம் அந்த பிள்ளைங்களுக்கு அது புரியாதுன்னு. பட் அதுவும் கூட அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு இது இருக்குன்னு தான் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு. இப்போ இந்த பசங்களுக்கு படிப்பு ரொம்ப வராதுங்க மேடம், ஆனால் இவங்ககிட்ட கை வேலைங்க எக்கச்சக்கமாக இருக்கும். இது மாதிரி இந்த நட்டு போல்ட்டு ட்ரெயினுக்கான இது அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் பார்ட்ஸாக இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து அந்த அசம்பிளிங் யூனிட் அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இந்த பசங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கிற பசங்க இன்ஃபேக்ட் கல்யாணம் பண்ணிக்கிறது தெரியும், அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் என்ன கொஞ்சம் ஐக்யூ வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ
ஆட்டிசம் பசங்கள்லேருந்து இவங்க வந்து வேறுபட்டு இருப்பாங்க. இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் அவங்களையும் நம்ம சமுதாயத்தில் நம்ம இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்க அவங்க அப்படிதான் autism இருக்காங்கன்னு பசங்களுக்கு- சொல்லிட்டு அவங்கள நம்ம அப்படி ஒதுக்கி வச்சிட முடியாது. அது வந்து இப்போ தனிமையாக அந்த இதுன்னு மட்டும் இல்லாமல் ஐடி வித் ஏஎஸ்டி, ஐடி வித் சிபி. ஸோ இப்போ அது வந்து 2 ரிலேட்டடான ஒரு இதுவாக தான் இப்போ மோஸ்ட்டாக இப்போ வருது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். இதில் வந்து டெவலப்மெண்டல் டிலேஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம், ஆமாம். அது என்ன மேம்? குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த 1 வயசுக்குள்ளார அந்த இதெல்லாம் கரெக்டாக அந்த 3 மாதத்தில் தலை நிற்கிறது, குப்புற விழுறது, அப்புறம் தவழ்கிறது, அதுக்கப்புறம் நிற்கிறது, அதுக்கப்புறமா தான் நடக்கிறது. இந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே குறைவாகி அது கிட்டத்தட்ட 2 வயசுக்கு மேலே தான் அது தெரியவே வரும். ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எங்ககிட்ட அட்மிஷனுக்கு வரும்போது இந்த ஸ்டேஜில் உங்கள் குழந்தை இதெல்லாம் பண்ணுச்சுன்னா, இல்லைங்க மேடம் இதெல்லாம் பண்ணலைன்னுவாங்க. குளோபல் டெவலப்மெண்டல் டிலே வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்டிசமோட இருக்கும், இல்லைனாக்கா ஐடியோட இருக்கும். பசங்களை பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க. இந்த பசங்களுக்கெல்லாம் நல்ல பேச்சு திறமை இருக்கும். ஆட்டிசம் பசங்களில் பேசுவாங்க, ஒரு சில பசங்க பேசுவாங்க, ஒரு சில பசங்க பேச மாட்டாங்க. அதுதான் அங்கே இருக்கிற வித்தியாசம். இந்த பிள்ளைங்க இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களுக்கு வந்து பேச்சு திறமை நல்லாவே இருக்கும். கோர்வையாக பேசுவாங்க, ரெலவெண்ட்டாகவும் பேசுவாங்க. அந்த சிந்திக்கக்கூடிய திறமை அது வந்து அந்த ஐக்யூ பர்சன்டேஜ் இருக்குங்களா, அது வந்து 30-35% தான் இருக்குன்னா, அப்போ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய மூளை வளர்ச்சியினோட இது. ஸோ அந்த இதனால அவங்களால நிறைய விஷயங்கள் வேலை செய்ய முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த இதுதான் வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. அப்போ அவங்களுக்கு படிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்றபடி கை வேலைங்கள்லாம் நல்லா அவங்கள வேலை செய்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இவெண்ட் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பசங்க தான் நிறைய பேர் வந்து ப்ரைஸ் வாங்குவாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸில் பண்ணுவாங்க, ஸ்விம்மிங் போவாங்க, ஷார்ட் பட்டு, அந்த ஜாவ்லின் த்ரோ, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அதுதான் சொல்கிறேன். அந்தந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற திறமையை நம்ம அவங்ககிட்ட நம்ம கொண்டு வரணும். நம்ம அதை வெளி கொண்டு வந்தால் தான் அதுலேருந்து நம்ம அந்த பிள்ளைங்களை முன்னேறி கொண்டு போகிறது முடியும். இந்த டெவலப்மெண்டல் டிலேஸ் அப்படின்னு இருக்கிற பிள்ளைங்க வந்து அந்த டிலே இருக்குது, பட் ஆனால் அந்த லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ளே அவங்க போயிடுவாங்களா மேம்? டைம் எடுக்கும். என்ன ஒரே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம பசங்களுக்கு ஏஜ் கிடையாது. இப்போ நமக்கெல்லாம் வந்து படித்து முடிச்சிட்டாங்கன்னா 18 வயசில் அவங்க காலேஜுக்கு போயிடணும். ஸோ அது அந்த அகாடமிக்குன்னு போகும்போது என்னன்னா இந்த பசங்களுக்கு அந்த மாதிரி நமக்கு அப்படி யோசிக்கவே வேணாம். அவங்க பொறுமையாகவே பண்ணலாம். நான் அந்த என்ஐஎஸ்ன்னு சொன்னது எதுக்குங்கனாமா, அந்த என்ஐஎஸ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா 30 வயசில் கூட அந்த குழந்தை வந்து 10th எக்ஸாம் எழுதலாம். இந்த என்ஐஎஸ்ன்றது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, நிறைய பேர் இந்த மியூசிக் ஃபீல்டில், சினிமா ஃபீல்டில், இல்லை ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸில் நிறைய இதுவாக அப்போது அந்த டைமில் அவங்க கிளாஸஸ் சரியாக அட்டன் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்காக உருவாக்கின சிலபஸ் தான் இந்த என்ஐஎஸ். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பான சிலபஸ் தான், சிபிஎஸ்சியோட சிலபஸ் தான் அந்த என்ஐஎஸ்ன்றது. பட் அதையே நாங்கள் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்கள் எஸ்ஏ மாதிரி எழுதாமல் பாயிண்ட்ஸ் மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அந்த வெறும் இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்று, இந்த பசங்களுக்கு எக்ஸாமுக்கு எழுதணுன்னா இவங்களுக்கு ஸ்க்ரைப் ஃபெசிலிட்டி இருக்குது. ஐக்யூ லெவல் அவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அவங்க எக்ஸாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்க்ரைப் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸ்க்ரைப் ஃபெசிலிட்டியே வேணாம், வெறும் ப்ராம் ஸ்க்ரைப் தான் வேணும்னா லேர்னிங் டிசபிலிட்டி பசங்களுக்கு ப்ராம் ஸ்க்ரைப்னு கொடுப்பாங்க. அந்த பிள்ளைங்களே எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்களுக்கு அந்த 1 hour எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க எக்ஸாம் அவங்களே எழுதுறதுக்கு. ப்ளஸ் அவங்களுக்கு கொஸ்டின் புரியலன்னா ப்ராம்ஸ்கிரைப் வந்து கொஸ்டினை படித்து சொல்லுவாங்க, அந்த குழந்தை எழுதுவாங்க. இல்லைன்னா அந்த ப்ராம்ஸ்கிரைபே கூட அவங்களுக்கு எக்ஸாம் எழுதி கொடுக்கறதுக்கு இருக்குது. மேம் இப்போது இந்த குழந்தைங்களில் வந்து ஐ கான்டாக்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை மேம்? நார்மலாக குழந்தைகிட்ட பேசுகிறோன்னா அது நம்மளை நேராக பார்க்கும், அது எங்கே பார்க்குது என்ன ஏதுன்னு தெரியும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஸ்பீச் அப்படின்றது வந்து சீக்கிரம் வரும். நம்ம பேசுகிறத பார்க்க தான் வந்து அவங்க சீக்கிரம் பேசுவாங்க. ஸோ இந்த ஐ கான்டாக்ட்டுக்கும் இந்த ஸ்பீச் தெரப்பிக்கும் என்ன ஒரு லிங்க் இருக்கு மேம்? ஐ கான்டாக்டுக்கும் ஸ்பீச்சுக்கும் சொன்னீங்கன்னாக்கா, குழந்தை வந்து ஐ கான்டாக்டோட தான் பண்ணுதுன்னாக்கா அது கொஞ்சம் நாள் ஆகும் அது செட்டில் ஆகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் நாங்கள் ஸ்பீச் தெரப்பி வச்சுருக்கோம். 4 வயசுலேருந்து பிள்ளைங்க ஸ்பீச் தெரப்பிக்கு போகிறாங்க. எல்லா பசங்களுக்குமே ஐ கான்டாக்ட் இருக்குதுன்னு இல்லை. ஸோ அது முதல்ல என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்கள வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டு முதல்ல அவங்க அதை பார்க்குறாங்களா பண்ணுறாங்களா, ஜஸ்ட்டு டேபிள் மேலே வச்சுட்டு இது என்னது. சில பசங்களுக்கு பேச்சும் வராது, அப்போ என்ன பண்ண முடியும், அவங்கள வந்து எப்படி புரிய வைக்கிறது. அதுக்கு தான் இப்போ ஆவாஸ்ன்னு ஒரு ஐஐடியிலேருந்து ஒரு டேப் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கம்மா. தட் இஸ் ரொம்ப எஃபெக்டிவ். ஆட்டிசம் பசங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு பேச்சு கொடுக்கறதுக்கான ஒரு டிவைஸ் மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆவாஸில் அந்தந்த குழந்தைக்கு என்ன பாஷை புரியுதோ அந்த பாஷையில் அந்த குழந்தைக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுட்டு அதுலேருந்தே குழந்தை பேசும்போது அது டச் பண்ணாங்கனாக்கா அதில் அந்த வார்த்தையோடு அந்த பிக்சர் வரும். அந்த வாய்ஸை வந்து இந்த குழந்தை கேட்கும். கேட்டுட்டு அதை புரிஞ்சுட்டு அவங்களால பேச முடியலனாலும் டைப் அடித்து காட்டுவாங்க.
ஸோ நாங்கள் இதையும் வந்து ஒரு மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனாக இப்போ எங்கள் ஸ்கூலில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்பீச் தெரப்பி இந்த ஆவாஸ்ன்றது இஸ் a வெரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அடாப்டிவ் மெத்தட். இப்போ நம்ம மொபைல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மொபைலில் கூட அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பை. என்ன அதுக்கு ஒரு பேசிக்காக ஒரு அமௌண்ட் இருக்குது, அது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்து வாங்கணுன்னாக்கா மொபைல்லேயே அதை டவுன்லோட் பண்ணி அது வந்து மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ரொம்ப அழகாக இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், வெஹிக்கல்ஸ் முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படி தானே நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அந்த லெக்சிக்கல் கேட்டகரின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை ஸோ அதை டைரெக்டாக அந்த பிள்ளைங்க பார்க்கல, வேற எங்கேயோ பார்க்குறாங்கன்னா ஆனால் டச் பண்ணுவாங்க. நம்ம பண்ணுவாங்க. நினச்சிட்டு இருப்போம் அவங்க பார்க்கலன்னு. நம்ம அதை சொல்லி கொடுத்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சு நிறைய பண்ணுவோம் இல்லைங்களா. அது பார்க்கலன்னா கூட அந்த குழந்தை அறியாமே அது கையதில் வைக்கும். அது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கண்டினியூஸாக பண்ணுறோமோ ப்ராக்டிஸ். அதாவது ஒரு கோல் எடுத்தோன்னா 3 மாதத்துக்கு அந்த கோல் நாங்கள் வச்சுருப்போங்க மேம். அதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குதான்னு பார்ப்போம். தெரியலையா, அது கற்றுக்கிற பசங்க 1 மாதத்துலேயே கற்றுக்கும். ஒரு சில குழந்தைக்கு ஐக்கியூ லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நம்ம விட்டுறது இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு இப்போ இது ரெட்டுனாக்கா ஆப்பிள் மட்டும் ரெட் இல்லை, தக்காளி மட்டும் ரெட் இல்லை, ரெட்டு எத்தனை விஷயங்களில் வருது அத்தனைத்தையும் நம்ம காட்டி ஜென்ரலைஸ் பண்ணாதான் அந்த குழந்தை இதுதான் ஆப்பிள், இதுதான் சேர், இதுதான் டேபிள், ரெட் கலரில் இருக்கிறது இது மட்டும்தான் ரெட்டுன்னு நினச்சிக்கும். அப்போ அது மட்டும் இல்லையே, சாரீ ரெட்டில் இருக்குது, டாய்ஸ் ரெட்டில் இருக்குது, டயானில் ரெட் இருக்குது, கிளேயில் இருக்குது. ஸோ இத்தனை விதங்கள்லையும் அந்த குழந்தை வந்து இதெல்லாம் என்ன, அப்போ தான் அந்த இதை வந்து ஃபுல்லாக ஜென்ரலைஸ் பண்ணாதான் அந்த குழந்தைக்கு வந்து ஓ இந்த ரெட் கலர்னாக்கா இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்ற பொருள்னா இதுதான் இப்படின்னு சொல்லி ஜென்ரலைஸ் பண்ணுறது. எதையுமே ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தோம்னா நம்ம அதை சமுதாயத்தோடு இணைச்சி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பார்க்கறது படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அது எப்படி நம்ம சமுதாயத்தோடு நம்ம அதை அசோசியேட் பண்ணி நம்ம அதை இன்க்ளூட் பண்ணி வைக்கிறோம். அப்போ தான் அந்த இன்க்ளூஷன், அப்போ தான் இந்த குழந்தைக்கும் அதை புரிஞ்சு ஓ இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புரிதல் வரும். அந்த குழந்தைங்க வந்து கோவங்களை எப்படி மேம் வெளிப்படுத்துவாங்க, இந்த செல்ஃப் ஹர்ட்டிங்கு, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் செல்ஃப் பைட்டிங்கு அதான் சொல்கிறேன்னா அது எல்லாமே சென்சரி. இங்கே தான் வந்து சென்சரி இன்டெகிரேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தெரப்பியில். அது கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்களோ படிப்பு கூட அதுக்கப்புறமா தான். முதல்ல இந்த சென்சரி இஷ்யூஸை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் குழந்தை காமாகி, இல்லைனா அது ஃப்ரஸ்ட்ரேஷன், அதுக்கு சொல்ல தெரியல, பேச்சு வராது குழந்தைக்கு சொல்ல தெரியலங்க, அதுதான் அதோடைய ஃப்ரஸ்ட்ரேஷன். அது எப்படி வெளிப்படுத்தும்? அப்போ அதுக்கு வந்து நம்ம எப்படியாவது அதை வந்து புரியறதுக்காக பண்ணும்போது அந்த பெயின் அந்த இதெல்லாம் வந்து நம்ம சஸ்டெயின் பண்ண முடியல. அது உள்ளுக்குள்ளார அதுக்கு என்னமோ பண்ணுது, குழந்தைக்கு சொல்ல தெரியல, கத்தும், அடிச்சுக்கும், கிள்ளும். மற்ற பசங்களை போய் அடிக்கிறது என்ன, கிள்றது என்ன, சட்டை போட்டிருக்கிறது யூனிஃபார்ம் எல்லாம் கடிச்சு கிழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு சென்சரி. வலிக்காதா மேம் இப்போ வந்து செல்ஃப் ஹர்ட்டிங் பண்ணிக்கும் போது? தெரியலம்மா, வலியே தெரியல அந்த குழந்தைக்கு. கிள்ளி 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 தனக்கே ரத்தம் வர வச்சுக்குது. நமக்கு தான் ஐயோ இப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நமக்கு பதறோம். ஸோ அது நர்வஸ் ப்ராப்ளமாக இருக்குமா மேம்? அந்த மாதிரி இது வந்து நர்வஸ் ப்ராப்ளம் கிடையாது. இது உடம்புல இருக்கிற அந்த ஆட்டிசம்க்கு அந்த பெயின்ன்ற அந்த கான்செப்டே குழந்தைக்கு தெரியாது. ஸோ அந்த பெயின் கான்செப்டை நம்ம புரிய வச்சு அது தெரப்பி மூலியமாக தான் நம்ம வந்து அதுக்கு நிறைய ப்ரஷ்ஷிங்கு, அதுக்கான டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சென்சரி இதை வந்து அந்த இதெல்லாம் ப்ரஷ் பண்ணி குழந்தைய ஒரு பாயில் சுருட்டி சாட்டன் கிளாத் அப்படியே பிடிச்சி இழுத்தீங்கன்னாக்கா ஊஞ்சலை எப்படி போட்டு நம்ம ஆட்டுவோம், இப்படி ஆட்டுவோம். அந்த குழந்தைய என்ன மாதிரி பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி எப்படி பண்ணலாம். அதே மாதிரி தெரப்பி பால்ஸ் இருக்குது இல்லைங்களா, தெரப்பி சென்டரில் பார்த்தீங்கன்னா விதவிதமான பால்ஸ் இருக்கும். ஒரு சென்சரி இதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும், ஒன்றுத்தில் வந்து பொட்டாக இருக்கும், இன்னொன்று பிளெயினாக இருக்கும், பீன் பேகு. இது எல்லாமே வந்து காமிங் டெக்னிக் ஃபார் த சைல்டு. அந்த தெரப்பிஸ்ட் கிட்ட கரெக்டாக நம்ம வந்து அவங்க ஒரு அசஸ்மெண்ட் எடுப்பாங்க. நம்ம பசங்களுக்கு எப்படி நம்ம ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு நாங்கள் வந்து கிளாஸ் வைஸில் ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அதுக்கான அசஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் சைல்டு அட்மிஷனுக்கு எடுக்கிறோம். அது எடுக்கும்போதே எங்களுக்கு தெரியும் இந்த சைல்டுக்கு ஸ்பீச் தெரப்பி தேவையா, ஆக்குபேஷனல் தெரியுதா. ஏன்னா நம்மக்கிட்ட உட்காரும்போது அந்த குழந்தை எவ்வளோ நேரம் உட்கார முடியுதா, நெளியுதா. ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா உட்காரவே தெரியாது, சேர்லேயே ஒரு மாதிரி குறுகி குழந்தை எப்படி வயிற்றுல இருக்கும்போது உட்காந்துருக்கும் அந்த மாதிரி தான் சில குழந்தைங்க உட்காந்துருக்குங்க. உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா மேம்? ஆமாம், அது ஏன்னாக்கா நமக்கு அது தெரியும்ல. அந்த குழந்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். நார்மலாக வர குழந்தை அட்லீஸ்ட் கொஞ்சம் உட்கார செய்யும், அந்த குழந்தைக்கு உட்காரத்துக்கே முடியாது. அண்ட் இல்லைன்னா சுற்றி வருவாங்க. டேபிள் மேலே ஒரு சாமான் வச்சுருக்க முடியாது, இதை எடுத்து போடுவாங்க, இது பண்ணுவாங்க, தூக்கி விசிறி அடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது, இதெல்லாம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் முதல்ல இதெல்லாம் ஆச்சுனா தான் குழந்தைய நம்ம ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கே எடுக்க முடியும். இந்த மாதிரி 10 குழந்தைங்க ஒரு கிளாஸில் இருந்தாங்கன்னா டீச்சர் என்ன ஆவாங்க? ஸோ காம்னஸ் வேணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அட்மிஷன் எடுக்காதீங்க,
வெறும் தெரப்பிக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க. 45 மினிட்ஸ் செஷன் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பிக்கும் ஆக்குபேஷனல் தெரப்பிக்கும் 0 to 6 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு நாங்கள் அதை 4 இயர்ஸ்க்கே நாங்கள் சொல்லுவோம். சிலர்லாம் 2 வயசுலேயே என் குழந்தைக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டிங்களான்னு வந்து கேட்பாங்க. 2 வயசு குழந்தைய நாங்கள் வச்சுக்கிட்டு மற்ற பசங்களையும் வச்சுட்டு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தனியாக நம்ம பேரண்ட் உள்ளே கொண்டு வரணும். பேரண்ட் உள்ளே இருந்தாங்கன்னாக்கா லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப 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 கஷ்டம். ஒரு சில ஸ்கூல்ஸில் இருக்குது பேரண்ட் வச்சு தெரப்பி சொல்லி கொடுத்து அவங்களே அப்படியே ஒர்க் பண்ணுறாங்களும் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் வந்து பேரண்ட்ஸை ஏன்னா அட்லீஸ்ட் அந்த டைம் கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸாக இருக்கட்டும். பொழுதன்னைக்கும் அந்த குழந்தையோடையே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. ஸோ அப்போ நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு அது ஒரு ரெஸ்டிங் டைமாக இருக்கட்டும். ஸ்கூலுக்கு வர டைமில் நாங்கள் எங்கள் குழந்தைங்களை விட பேரண்ட்ஸ்க்கு தான் அதிகமாக நிறைய மோட்டிவேஷன் தேவை, நிறைய அவேர்னஸ், நிறைய டெக்னிக்ஸ், நிறைய டிப்ஸ் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணுங்கம்மா. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த குழந்தை இப்படின்றதே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இல்லை மேடம், என் பையனுக்கு எல்லாம் தெரியும், அவன் எல்லாம் புரிஞ்சுக்குவான், அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் எழுதுவான், அவன் ஏபிசிடி எழுதுவான், அவன் 1 2 3 போடுவான், அவனுக்கு நம்பர்ஸ் இது வரைக்கும் தெரியும், எல்லாம் தெரியும், அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லைங்க ப்ராப்ளம் இல்லைங்க மேடம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த அக்செப்டன்ஸ் வந்து இல்லைங்க அவங்க குழந்தைக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி அதை புரிய வச்சு அது புரிஞ்சிட்டு வர பேரண்ட்ஸு ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடலாம். அடுத்த கேள்வி என்னென்னா, இப்படியே என் குழந்தை இப்படியே இருந்துருவானா, அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து ஆஸ் கவுன்சிலர்ஸ் கரியர் கைடன்ஸ் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவாக தான் நம்ம சொல்லணுமே தவிர்த்து நெகட்டிவாக சொன்னோன்னா அவங்களுக்கு இன்னமும் வந்து அவங்களுடைய இந்த லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடும். பேசும்போதே நம்ம அவங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி தான் பேசணும். அண்ட் அந்த விஷயத்தில் நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம் இந்த ஸ்கூல். மேம், இப்போது ஆட்டிசம் குழந்தைங்க, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ நார்மலாக இருக்க பிள்ளைங்க இப்போ இந்த ஸ்க்ரீன் டைமிங்ன்றது மொபைலுன்றது அதிகமாக வந்துடுச்சு. ஸோ அந்த குழந்தைங்கள இப்போ பாதிக்கப்படுறாங்க ஒரு மொபைலே பார்த்துட்ருக்காங்க, அதனால அவங்களுக்கு வந்து பேசுறது வரலை அப்படின்னும் போது அந்த குழந்தைங்களெல்லாம் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்களா மேம்? எங்களுக்கு ஆக்சுவலாக கோவிட்க்கு அப்புறமா வந்த அத்தனை அட்மிஷனுக்கு வந்த பசங்களும் இதுதான் ப்ராப்ளம். பேசிகிட்டு இருந்திருக்குங்க குழந்தைங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. அம்மா அப்பான்னு பேசிகிட்டு இருந்த குழந்தை ஃபைனலாக அதுக்கு கோவிட் டைமில் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு முதற்கொண்டு தூங்குறதுக்கு முதற்கொண்டு அவங்களுக்கு ஏதாவது பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது வேலை செய்யணும், அப்போ அந்த குழந்தைய அவங்களால பார்த்துக்க முடியலன்னா என்ன பண்ணிட்டாங்க, மொபைலை கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தை அவ்வளோ அந்த ஐக்கானை தெரிஞ்சு வச்சுட்டு அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அத்தனைத்தையும் அது பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. எதனால் அதுக்கு பேச்சு தடைப்பட்டதுன்னு தெரியுங்களா? ஒரே மாதிரியான தமிழ் ரைம்ஸ் வரல, ஒரே மாதிரியான நம்ம சாதாரணமாக பேசுகிற இங்கிலீஷ் ரைம்ஸ் வரல, அந்த கொரியன் லாங்குவேஜ் அந்த மாதிரி என்னென்னமோலாம் வர ஆரம்பிச்சு அந்த குழந்தைங்களுக்கு அந்த கலரு, அந்த பேச்சு, அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகி கண்டினியூஸாக அதை பார்த்துக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறமா அப்படியே பேச்சு மியூட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பேசிகிட்டு இருந்ததெல்லாம் மறந்து போகிற அளவுக்கு அவங்கள வந்து இந்த டெக்னாலஜி வந்து அவங்க ஈர்த்துருச்சு. வீட்டுக்கு போனோன்னு குழந்தை என்ன பண்ணுது, மொபைல் எடுத்து வச்சுக்குது. நாங்கள் சொல்லிட்டோம், எங்கள் ஸ்கூலில் எங்ககிட்ட இருக்கிற அந்த 6 மணி நேரத்துக்கு உங்கள் குழந்தைக்கு மொபைல்னால் என்னன்னே தெரியாது. அந்த டைமை நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறோன்னா இப்போ வீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தான் அதை வந்து அவாய்ட் பண்ணி வைக்கணுமே தவிர்த்து அதை கொடுத்துட்டு நீங்கள் அப்புறமா வந்துட்டு இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு சொன்னாக்கா அது ஒன்றும் சரி வராது. இருக்குது ஒரு பர்டிகுலர் டைமிங், இவனுக்கு இவ்வளோ டைம் கொடுக்குறேன். நார்மல் ஸ்கூல் பசங்களுக்கே சொல்கிறேன், உனக்கு வந்து இப்போ 1/2 hour டைம் கொடுக்குறேன், நீ விளையாடிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன் வேலையை போய் பாரு. அந்த பசங்களுக்கே அதை வந்து அந்த டைம் லிமிட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம பசங்களுக்கு இதை நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னாக்கா மொத்தத்துலேயே முதல்ல ஆகிடும் இல்லைங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொபைல் இஸ் எ வெரி குட் டூல். நல்ல விஷயங்களுக்காக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு அது இருக்குது. ஆனால் அதுலேயே நிறைய கெட்ட விஷயங்களும் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதையும் அதுலேருந்து தான் பசங்க பார்த்து கற்றுக்குறாங்க. மேம், இப்போ பேரண்ட்ஸ் சைல்டு இன்ட்ராக்ஷன் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல மேம், அது என்னது மேம்? பேரண்ட் அண்ட் சைல்டு இன்ட்ராக்ஷன் தெரப்பி. பேரண்ட் இன்வால்மெண்ட்டோட அந்த சைல்டோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அது மெயின் தெரப்பி. நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த குழந்தைங்கள வீட்டில் வச்சு சமாளிக்க முடியல, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்களா, அப்போ அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. திருப்பி அந்த குழந்தை வீட்டுக்கு வந்து திருப்பியும் ஏதாவது பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து திருப்பி இன்னொன்று ஒரு தெரப்பி சென்டரில் போய் போட்டுடுறது. அப்போ என்ன ஆகுது, குழந்தை இங்கே தெரப்பி ஒன்று எடுக்குது, எங்கே சென்சரி. அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைய சென்சரி ஓவர்லோட் பண்ணிடுறாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து இவ்வளோதான் 45 நிமிஷத்தில் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு அதோட நிறுத்திடணும். ஈவினிங் 7 மணி வரைக்கும் இந்த மாதிரி தெரப்பி சென்டர்ஸில் கொண்டு போய் விட்டுறது. அப்போ என்ன ஆகுது, இங்கே ஸ்கூலில் படித்தது அங்கே பண்ணது எல்லாமே இன்னும் என்ன ஆகிடுது, அந்த இன்னும் ரொம்ப ஹைப்பர் ஆக்கி விட்டுருது. நம்ம சாதாரண நம்மளும் மனுஷங்க தான், நம்ம மனுஷங்கன்னா அதை விட குழந்தை நம்மளோட சின்னது தான். ஸோ நம்ம வந்து
வந்து அந்த மாதிரி அவங்கள வைக்காம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த படிப்பு இதெல்லாம் விட்டுட்டு பார்க்கு குழந்தைய கூட்டிட்டு போங்க, பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க, இந்த மாதிரி சோஷியலைஸ் பண்ற இடங்களுக்கு கூட்டிட்டு போய் எங்க அந்த குழந்தைக்கு கொஞ்சம் அப்பதான் வந்து அந்த குழந்தை உலகத்துல என்ன நடக்குது, ஓ இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கும். நம்ம அந்த எக்ஸ்போஷர் கொடுக்காம என் குழந்தைக்கு எதுவுமே தெரியாது நம்ம சொல்லிடக்கூடாது. அதனால தான் நாங்கள் எப்போவுமே நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், லீவ் விட்டாங்கன்னா இப்போ இந்த 10 நாள் லீவ்லன்னா நீங்கள் வந்து திருப்பியும் புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்காதீங்கன்னு, வெளியே போங்க, ஊருக்கு போங்க, தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு தெரியாதுன்னு நீங்கள் இப்போ நினைப்பீங்க, பிற்காலத்தில் அது கண்டிப்பாக அது தெரியும். ஏன்னா என்கிட்ட ஃபஸ்ட்டு நான் இந்த லைனில் வரும்போதுங்கம்மா ஒரு குழந்தை இருந்தான், பியூர் ஆட்டிசம் தான். அந்த பையன் பேசவே மாட்டான், ஃபீடிங் பாட்டிலோட தான் ஸ்கூலுக்கு வந்த பையன். 6 வயசு 7 வயசு வரைக்கும் எதுவுமே பண்ணலை. 7 வயசுக்கு அப்புறமா ஒரு நாள் நாங்கள் அவங்க சாதாரண டம்மி கீபோர்டுனா அவங்க கொடுப்போம் எங்கள் பசங்களுக்கு. ஏன்னாக்கா எழுத வரலன்னா அந்த ஆல்ஃபபெட்ஸ் வச்சு அவங்க வந்து கற்றுக்குவாங்க. கேட் ரேட் பேட்டுன்றது சொல்கிறதுனா சொன்னாங்கன்னா அதில் அழகாக டைப் படித்து எழுதுவாங்க அதில். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அது வரைக்கும் அந்த குழந்தை ரைம்ஸ் கேட்டிருப்பான், நம்பர்ஸ் கேட்டிருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான், எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. ஒரு நாள் அப்படியே எல்லாத்தையும் அவன் அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்கம்மா. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அது எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ அது எப்படின்னா நம்ம நினச்சிக்குவோம் இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, அது ஒரு தனி உலகத்தில் அப்படியே பார்த்துட்டு இருக்குது, நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அது எங்கேயோ பார்த்துட்டு என்ன பண்ணுதுன்னு. அது அப்படி கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும். அதுக்கப்புறமா அது அப்படியே பூ மலர்ற மாதிரி அப்படியே ஒரு நாள் மலரும். அந்த மலர்ற காட்சியை பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுங்களா. நம்ம அவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்ட ஐயோ இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியணுமோ அப்படி வேர்ட்ஸ்லேருந்து கடைசியில் நீங்கள் அந்த லெவல்லேருந்து அந்த பையன் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுற லெவலுக்கு போயிட்டான். எதுவுமே தெரியாது, அதாவது நாம் சும்மா ஆக்டிவிட்டி பேஸ்டாக தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருந்தோம். இந்த டைமில் இந்த வேலை செய்வோம், இந்த செக்ஷனுக்கு இந்த கிளாஸ்க்கு அப்புறமா இந்த இதுன்னு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறமா அவன் அப்படியே அதை கொண்டு வந்தான் பாருங்கள், எங்களுக்கெல்லாம் அப்படி சந்தோஷமாகி போச்சு. இந்த பிள்ளைங்கக்கிட்டேயே அதுதான், அவங்களுக்கு சொன்னது ஒரு தடவை செஞ்சால் பத்தாது, அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செயல்முறை வந்து திருப்பி 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 செஞ்சாக்கா அது ஃபைனலாக அதனுடைய எண்ட் ப்ராடக்ட் பார்க்கும்போது அதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே தான் நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். நீங்கள் ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு இது முடிச்சுட்டு அடுத்தது வா அது செய், வா இது பண்ணலாம் நிறைய சேர்த்து பண்ணாக்கா குழந்தை குழம்பிடும். ஸ்ட்ரக்சர்டாக நம்ம ஸ்கூலில் எப்படி டைம் டேபிள் போடுறோமோ வீட்லேயும் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. குழந்தைக்கு பல்லு வளர்க்கவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அப்போ அந்த டெக்னிக்ஸை வந்து ஒரு ஃப்ளாஷ் கார்டு மாதிரி போட்டு பாத்ரூம் கிட்ட ஒட்டி வச்சுருங்க. அப்போ அந்த குழந்தை எப்படி பண்ணணுன்றது வாரியா, காலையில் எழுந்திரிச்சியா, சிங்க் வாஷ் பேசனுக்கு வரியா, வாஷ் பேசனில் நான் சொல்கிறேன். இப்போ இது எல்லாமே ஒரு ஸ்டெப்பு டாஸ்க் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அங்கே குழந்தைக்கு விஷுவல் கார்டு மாதிரி போட்டு வச்சிடணும். கூட்டிகிட்டு வந்துட்டு அதை பேசவே பேசாதீங்க, அது என்ன இருக்குது அந்த கார்டு எடுக்கும், பார்த்துட்டு ஓகே ப்ரஷ்ஷு பேஸ்ட் அதுக்கு போட தெரியாது, அப்போ நம்ம போட்டு ஹெல்ப் பண்ணலாம். போட்ட பிறகு இப்போ என்ன பண்ணணும், தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம வந்து கை பிடிச்சி நம்ம குழந்தைக்கு செஞ்சு தருவோம். அதுக்கப்புறமா இப்போ நான்லாம் இவ்வளோ நாள் செஞ்சல, இப்போ உன்னால் கொஞ்சம் முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனாக்கா ஒரு கான்செப்டை அந்த குழந்தை அழகாக புரிஞ்சுக்கும். அதே மாதிரி தான் அதோடைய லைஃப்பை வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக கொண்டு வரணும்னா இதே மாதிரி தான். இப்போ இன்றைக்கி பல் வளர்க்குறதுக்கு அடுத்தது ட்ரெஸ்ஸு போடுறியா, எந்த ட்ரெஸ்ஸு வேணும், எல்லா ட்ரெஸ்ஸு கொண்டு எல்லாம் நம்மளே எடுத்து வச்சு நம்மளே போட்டு விட்ருவோம். குழந்தைகிட்ட போய் இதுதான் உங்கள் ஷெல்ஃபு, உங்கள் கபோர்டு, எந்த ட்ரெஸ் வேணும் எடு, செட்டாக வச்சுருங்க, எடுக்க சொல்லுங்கள். இங்கே பாரு நான் மடித்து இங்கே வைக்கிறேன் அம்மா, நீ எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி வை. ஸோ அதெல்லாம் நம்ம படிப்படியாக சொல்லி கொடுத்தோன்னா கண்டிப்பாக குழந்தை செய்யுங்கம்மா. நம்ம எப்படி அதை நம்ம கொண்டு போகிறோமோ அதையே பார்த்து குழந்தை நல்லா செய்யும். இப்போ இந்த காலத்தில் பார்த்தோம்னா நிறைய நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ பாட்டி, தாத்தா, மாமா, மாமி இவங்க எல்லாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை தனியாகவே இருக்குன்றத வாய்ப்பே கிடையாது. ஸோ இதனால இந்த நியூக்ளியர் ஃபேமிலின்றனால தான் அந்த குழந்தை வந்து தனிமைப்படுத்தப்படுதா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது நம்ம எல்லாருமே இப்போ அந்த மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பமே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா ஒன்று இவங்கெல்லாம் வந்து ஐடி வேலை அந்த மாதிரியும் போயிடுறாங்க. பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா கூட அந்த பெரியவங்களாலையும் இந்த குழந்தைய எவ்வளோ தூரத்துக்கு பார்த்துக்க முடியும், ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது. கொஞ்சம் யங் பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா ஒரு வேளை இவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து பண்ணலாம். அதுதான் மெயினாக வந்து டீம் ஒர்க்குங்கம்மா. 2 கை சேர்ந்தால் தான் சத்தம். ஒருத்தர் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதில் எதுவுமே கிடையாது. ஸோ அதை நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், 2 கை சேர்ந்தால் தான் அந்த இது. அதனால நீங்கள் எல்லாருமே ஒரு சில வீட்டுங்களை பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை உன் பொறுப்பு நீ பார்த்துக்கோ, நான் வந்து சம்பாதிச்சுட்டு வர வேலை அவ்வளோதான் என் வேலை, நான் வெளியிலலாம் போயிட்டு வரேன், என்னால் முடியாது பார்க்க முடியாதுன்னா அப்போ அந்த பாண்டிங் எப்படி வரும் அந்த குழந்தைக்கு? அவங்க வர்றது பார்த்தாலே அது பயந்து ஓடதான் இருக்கும். அதே மாதிரி பாட்டி தாத்தா கிட்ட வளரும் போது அந்த பாட்டி தாத்தாங்க ரொம்ப
இது எப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் இவங்க ரொம்ப சொல்லம் ரொம்ப கொஞ்சி ஐயோ பேர பசங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பொத்தி பொத்தி அப்படி செய்யாத அவங்கள கண்டிக்கும் போது கூட நீ வந்து இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஒரு நல்ல அட்மாஸ்பியர் தான். ஆனால் அது எப்படி நம்ம அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கணுன்றது தான். பழையபடி அந்த நியூக்ளியர் இல்லாமல் அந்த ஜாயிண்ட் செட்டப் வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லையா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட நிறுத்திடுறாங்க, இல்லைனா மேக்ஸிமம் 2 குழந்தை. நீடும் ஜாஸ்தி ஆகிடுச்சு, மனுஷனுடைய லைஃப் ஸ்டைலும் மாறி போச்சு. இப்போது ஃபைனான்ஷியல் இதுவும் எல்லாமே நிறைய பேருக்கு எல்லாமே நிறைய இதுவாகி போச்சு. ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணோன்ற போது 2 பேருமே வேலைக்கு போகணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆஸ் கிராண்ட் பேரண்ட்ஸு மற்றவங்க சித்தி சித்தப்பா அவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி இருந்தாங்கன்னா இந்த குழந்தைங்க இன்னும் நல்லாவே கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் தான் மேம். இந்த ஆட்டிசம்ன்றது நம்ம அப்படி வந்தால் இந்த மாதிரி பசங்க குறைஞ்சிருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, அதுக்கும் ப்ரூஃப் இல்லை. மேம் இப்போ உங்கள் பள்ளியில் வந்து ரெமிடியல் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கீங்க, அது என்னது மேம்? அது எப்படின்னாமா இப்போ 8 பசங்க இருக்கிறாங்க கிளாஸில். அப்போது அந்த 8 பசங்களில் ஒரு சைல்டு வந்து டவுன் சிண்ட்ரோமாக இருக்கும், ஒரு சைல்டு வந்து ஆட்டிசமாக இருக்கும், ஒரு சைல்டு வந்து லேர்னிங் டிசபிலிட்டியாக இருக்கும், இன்னொன்று குளோபல் டெவலப்மெண்ட் இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போது இந்த பசங்க எல்லாருக்குமே வந்து காமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம எல்லாம் ஒன்றா பண்ணுவோம், ப்ளஸ் படிக்கிறதும் சொல்லுவோம். சில சமயம் ஒரு குழந்தை ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். இப்போ இந்த ரெமிடியலுக்கு கொண்டு வர சைல்டுக்கு வந்து அந்த சுற்றுச்சூழ்நிலையில் அதுக்கு வந்து சரியாக கவனித்து அதுக்கு பண்ண முடியல. ஸோ அந்த குழந்தைய அந்த செட்டப்லேருந்து கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்து தனிமையாக அந்த குழந்தைய வந்து இது வந்து ரெகுலர் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு கூட வருது. ஏன் நான் சொல்கிறேன்னா ரெகுலர் ஸ்கூலில் அந்த செட்டப்பில் கம்ப்ளீட்டாக அவங்களால எல்லாமே பண்ண முடியல. இப்போ எப்படி பசங்க டியூஷனுக்கு போகிறாங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சிம்பிளாக, அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே கிளாஸ் ரூமில் சரியாக கவனிக்கல, அந்த குழந்தைக்கு அந்த கான்செப்ட் புரியல. இப்போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நிறைய வேரியீடு இருக்குது, கிராமரு, காம்ப்ரிஹென்ஷன், காம்போசிஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த சைல்டுக்கு அதுக்கு கிராஸ் பண்ணிக்க முடியல, அதுக்கு அந்த ஒகாபுலரி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த சைல்டுக்கு அதை தனியாக நம்ம கொண்டு வந்து அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இதே மாதிரி ரெமெடியெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அந்த சைல்டு திருப்பியும் கேன் கோ பேக் டு த ரெகுலர் கிளாஸஸ். அதுதான் வந்து மெயினாக அந்த ரெமெடியலுக்கான ஒரு இது. அது ஒரு குரூப்பில் இருந்து பண்ண முடியாதது அந்த குழந்தைய தனியாக கொண்டு வந்து என்ன செய்யணுமோ அந்த ஆக்டிவிட்டியை நல்லா சொல்லி கொடுத்து திருப்பியும் அந்த குரூப்லேயே கொண்டு போய் விட்டுரும். அதுதான் அந்த ரெமெடியல். இன்ஸ்ட்ருமெண்டல் என்ரிச்மெண்ட்னு கூட ஒன்று வச்சுருக்கீங்களா மேம், அது என்னது மேம்? இப்போ ஒரு மியூசிக் மாஸ்டர் வராரு, நாங்கள் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம். மியூசிக் கிளாஸில் பசங்களுக்கு வந்து கிளாஸ் பை கிளாஸாக நாங்கள் கூட்டிகிட்டு போய் இப்போ அப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். யோகா, இப்போ எங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யோகா, பிடி, மியூசிக்கு, அப்புறம் ஸ்டோரி டெல்லிங், பாட்ரி, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் வச்சுருக்கிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் இப்போ 2-3 பசங்க இருக்கிறாங்க நல்லா கீபோர்டு, அதாவது அதான் அந்த குழந்தைக்கு என்ன திறமை இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி இப்போ அந்த குழந்தைகிட்ட நீங்கள் எந்த பாட்டு வாசிக்க சொல்லுங்களேன் அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கொண்டு அவன் வாசிப்பான். அது என்னென்னா ஒரு மியூசிக் மாஸ்டர் தனியாக வந்து இந்த பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்க ப்ரைவேட்டாக வச்சு பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து இப்போ எங்கள் ஸ்கூலில் எங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா நாங்கள் அவனை தைரியமாக ஜெரி கேண்டோ இருக்கிறான் அவன் வாசிப்பான். அதே மாதிரி ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷனுக்கு போகிறோமா அங்கே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இப்போ நிறைய ஆக்டிவிட்டீஸ் வைப்பாங்க. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வைப்பாங்க, டான்ஸுன்னு வைப்பாங்க, சோலோ டான்ஸுன்னு வைப்பாங்க, குரூப் டான்ஸுன்னு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் பண்ணும்போது நம்ம இந்த பசங்களை ட்ரெயின் பண்ணலாம். ஆக்சுவலாக டான்ஸ் ரொம்ப ரொம்ப இஷ்டம் அந்த பசங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு சில பசங்க டிவியில் அங்கே என்ன மாதிரி ஸ்டெப்பு போடுறாங்களோ அந்த ஸ்டெப்பு ஆடுங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்களால இமிட்டேட் பண்ண பண்ண ஸோ இவங்க வந்து ஒரு ரெகுலர் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களோட காம்படிட் பண்ணுறாங்க, ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் கூட போய் காம்படிட் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்லேயே வந்து பண்ணுறாங்க. அதுலேயும் இன்க்ளூசிவ்னு சொல்லிட்டு ஒரு சில ரெகுலர் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து எங்களை வந்து கூப்பிடுவாங்க இந்த மாதிரி காம்படிஷன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி. நம்ம ஸ்கூலில் இருக்கிற எந்த பசங்க பாடுற பசங்க, டான்ஸ் ஆடுற பசங்க, வரைகிற பசங்க, பெயிண்டிங் பண்ணுற பசங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அந்த மாதிரி நாங்கள் ஒரு டீம் மாதிரி ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது வி டேக் தம் அவுட் ஃபார் காம்படிஷன்ஸ். பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ அது ஒரு எக்ஸ்போஷர். நம்ம ஸ்கூலில் மட்டுமே இல்லாமல் வெளி உலகத்துலேயும் அதையும் போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து வெளியில் வந்திருக்கோம், இடம் புதுசாக இருக்கலாம், பட் மற்றதெல்லாம் அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரியாமல் இருக்கும். பட் டான்ஸுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா ட்ரம்ஸ் ரொம்ப இஷ்டம், கீபோர்டு ரொம்ப இஷ்டம், பாடுறது ரொம்ப இஷ்டம். ஃப்ளூட் எல்லாம் வந்து இன்னும் கற்றுக்கிறதுக்கு மாதிரி இல்லை. கிட்டார் கூட அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் பிடிக்கிறது, கார்டு பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கீபோர்டு வந்து கொஞ்சம் மெலோடியஸாக இருக்கும். ட்ரம்ஸ் வந்து அந்த சத்தத்துக்கும் அவங்க வந்து சென்சிட்டிவாக இல்லாமல் அவங்கள அது பாதிக்காமல் இருந்ததுன்னா தென் அது ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் வேறுபட்டு இருக்கும். கண்டிப்பாக ஒரு பிள்ளைங்க கீபோர்டு அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி இருக்கும் மைண்ட் செட்டு, இன்னொரு பிள்ளைங்களுக்கு ட்ரம்ஸுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி அந்த இன்னொன்று உட்காந்துட்டு அந்த டேப் பாக்ஸ் பண்ணுறாங்க, அது கூட பண்ணுவாங்க பசங்க. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் அந்த ட்ரம்மோட இது
வரதுனால இது வந்து கொஞ்சம் சத்தம் கம்மி. இந்த ட்ரம் செட்டில் அந்த வரதோட அந்த மாதிரி இருக்கிறத விட இந்த இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பீட் பாக்ஸ்ன்னு வருது இல்லைங்களா, அதில் வந்து நல்லா பண்ணுவாங்க. பாடுறவங்க அதுலேயே பாடிட்டு அதுலேயே மியூசிக் போட்டு பண்ணுறதுக்கும் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க மேம், இப்போ வந்து நிறைய பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு காலேஜ்லாம் போகிறாங்க. இதில் நீங்கள் வந்து ஒகேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்றதும் கொடுக்குறீங்க இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒகேஷ்னல் ட்ரைனிங் வந்து ரொம்ப அருமையான ஒரு இது. என்னென்னா, அதாவது இந்த 14 வயசு வரைக்கும் நாங்கள் எப்படியாவது படிப்புன்றத ஓரளவுக்கு நாங்கள் பேசிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் நாங்கன்றத கொடுத்துட்றோம். அதுக்கு மேலே அந்த குழந்தை என்ன பண்ணணும், படிப்பே அதுக்கு வந்து ஒரு இதுக்கு அது கிடையாது. அந்த குழந்தைக்கு கைத்தொழில் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்போ அதிலிருந்து இப்போ படிக்காத அந்த பசங்களெல்லாம் இப்போ தனியாக அவங்கள வந்து வேற ஒரு குரூப்பில் போட்டு ஸ்கில் ட்ரைனிங்குன்னு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி கட் பண்ணுறது, சிசர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், மெஷர்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும், மணி கான்செப்ட், இப்போ அதெல்லாம் தானே ஒகேஷ்னல் ஸ்கில்ஸ். ஏன்னா அவங்க வந்து பின்னால் வந்து ஒரு சின்ன ஒரு கடை வைக்கிறாங்க, இல்லை ஒரு ஜெராக்ஸ் மிஷின் பண்ணோம், அந்த மாதிரியெல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க. ஸோ சொல்கிற மாதிரி அவங்களுடைய திறமைங்க நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஒகேஷ்னல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் பேக் பண்ணுறோம். இந்த கோயிலுங்களெல்லாம் இந்த தொன்னை கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மெஷின் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பேக்கரி யூனிட் வச்சுருக்கோம். அப்புறம் வீவிங், நெய்தல், முந்தி மாதிரி அந்த பெரிய இது இல்லாமல் இப்போ வீவிங்கில் வந்து விதவிதமான லூம்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 5-6 லூம்ஸ் வச்சுருக்கோம். டேபிள் டாப் லூமு, சௌரி லூமு, பெல்ட் லூமுன்னு அதெல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறோம் பசங்களை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அருமையான கலர் காம்பினேஷன்ஸ் அந்த பிள்ளைங்களே எடுத்து நம்ம ஜஸ்ட் அந்த த்ரெட்டு தான் நம்ம போட்டு கொடுத்துடணும் அந்த வீவிங்கில். அதுக்கப்புறமா அங்கே ஒரு கலர் வீல் ஒன்று இருக்குது. அந்த கலர் வீல்லேருந்து அவங்களுக்கு என்ன கலர்ஸ் சூஸ் பண்ணுமோ, நீங்களும் நானும் கூட அந்த அளவுக்கு காம்பினேஷன்ஸ் பார்க்க மாட்டோம் மேம். அவ்வளோ அருமையாக பண்ணி தருவாங்க ப்ராடக்ட்ஸ். அது என்ன பண்ணுவோன்னா, ஒரு 10 மீட்டர்ஸ்க்கு நாங்கள் அப்படி நெய்திட்டு அதை வந்து நாங்கள் வேறு மாதிரி ப்ராடக்ட்ஸ், இப்போ வந்து பர்ஸ் மாதிரி, பவுச் மாதிரி, பாஸ்போர்ட் ஹோல்டர் மாதிரி, பேக் மாதிரி, ஜுவல் பாக்ஸ் மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் அதை கன்வெர்ட் பண்ணுவோம் இந்த வீவிங் மெட்டீரியல் வச்சு. ஜுவல்லரி கற்றுக் கொடுக்குறோம், ஜுவல்லரி மேக்கிங் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாண்டில் நாங்கள் ஒரு பேட்டர்ன் மட்டும் வச்சுருவோம், என்னென்ன மாதிரி பீட்ஸ் போடணுன்ட்டு. அப்போ அந்த பேட்டர்னை பார்த்துட்டு கலர் கான்செப்ட் வச்சு அந்த இது வந்து அழகாக நெக்லஸாக, பெரிய நீட்ட மாலையோ, பிளாக் மெட்டலில் கூட இப்போல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ அந்த மாதிரி தானே ஃபேஷனபிளாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெண்டன்ட் வச்சுட்டு அதோட என்னென்னலாம் பீட்ஸ் போடணும்னு சொல்லி நம்ம ஒரு பேட்டர்ன் கொடுத்தோன்னா அதை அழகாக அவங்க பண்ணி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. எண்ட் ப்ராடக்ட் மட்டும் அந்த முடிச்சு போடுறது மட்டும் டீச்சர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது பண்ணுறாங்க. அப்புறம் பேக் இப்போ ஸ்டிச்சிங் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். மிஷினில் உட்கார வச்சு இப்போது பேசிக்காக பெடல் பண்ணுறது எப்படி, பெடலிங் முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மிஷினில் எப்படி துணியை இது பண்ணி பேசிக்காக ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை அப்படி ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணி பேக் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு. எம்ப்ராய்டரிங்க என்ன அழகாக பண்ணுறாங்க அவங்க பசங்க. அது ஒரு டிசைன் நம்ம சொல்லி கொடுத்துட்டு அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையே வேறு டிசைன் போடுது. அந்த க்ரியேட்டிவிட்டியெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்களாம் இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவ்வளோ நமக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. அது என்ன ப்ராக்டிஸ். ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா ஒரு குழந்தைக்கு நாங்கள் வெறும் ஸ்டிச்சிங் மட்டும் சொல்லிக் கொடுக்குறதில்ல, ஒரு குழந்தைக்கு வெறும் வீவிங் மட்டும் சொல்லிக் கொடுக்குறதில்ல, எல்லா குழந்தைங்களையும் எல்லா யூனிட்லையும் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். மசாலா யூனிட் வச்சுருக்கோம், அதுக்கான மிஷினரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுங்களும் நாங்கள் வச்சு அதுலேயும் பசங்க, அதனால எல்லா இடத்துலையும் நாங்கள் 6-7 யூனிட் இருக்குன்னா பேப்பர் பேக் பண்ணுறதுனா பேப்பர் பேக் மெஷினும் வச்சுருக்கோம், கையில் ஒட்டி பண்ணுற சாதாரணமான பேப்பர் பேக்கும் வச்சுருக்கோம். எல்லாமே நாங்கள் எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை அவங்க 14 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அந்த 4 வருஷம் அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு 18+ மேலே நாங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணி நாங்கள் இப்போது ஒரு இது ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் செய்கிற ப்ராடக்ட்ஸை நாங்கள் கிஃப்ட் மாதிரி கொடுத்து அது வர்றது வந்து எங்களுக்கு டொனேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள், கார்டனிங் சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு. இது எல்லாமே நாங்கள் பண்ணிவிட்டு என்னென்னா 18 வயசுக்கு மேலே ஒரு சில பசங்க வெளியில் போகலாம், ஆனால் பேரண்ட்ஸ்க்கு அந்த நம்பிக்கையே இல்லை அவங்கள வெளியில் அனுப்புறதுக்கு. ஏன்னா ஐயோ வேலை செய்கிற இடத்துல எப்படி போய் அவங்க செய்வாங்க, அவங்களால எப்படி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஜாப் கோச் மாதிரி நாங்கள் வச்சு ட்ரெயின் பண்ணி, இப்போ அந்த ஜாப் கோச் வந்து இப்போ அவங்களுக்கு எப்படின்னா அவங்களால தனியாக ட்ராவல் பண்ண முடியாது. இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி பசங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணோன்னா தனியாக பஸ்ஸில் போயிட்டு தனியாக பஸ்ஸில் வருவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பையன் எங்கள் பேக்கரி யூனிட்டில் ஒர்க் பண்ணுறான்னு, எங்கள் கூட வேனில் ஒரு பாயிண்ட் வரைக்கும் வருவான், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறது அவன் பஸ்ஸில் தான் தனியாக தான் போகிறான். ஸோ அந்த அளவுக்கு அவனை ட்ரெயின் பண்ணியிருக்கணும்னா அதே மாதிரி
இந்த பசங்களும் இப்போ ஒரு ஜாப்னு போகும்போது பேரண்ட்ஸ்க்கு ஒரே பயம். சோஷியல் பண்ணுவது அங்கே எப்படி இருக்கும், எப்படி மேனேஜ் பண்ணுவான், என் பையனால் செய்ய முடியுமா, அவ்வளோ தூரம் போக முடியுமா. இதெல்லாம் நம்மளுடைய மைண்ட் செட் தான். ஆஸ் பேசிக்காக நம்ம பேரண்ட்ஸுன்றவங்களுமா நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேரியரை பிரேக் பண்ணி நம்ம எப்படியாவது குழந்தைய ஒரு இது பண்ணி ஒரு சாதாரணமாக ஒரு ஆஃபீஸில் வந்து ஃபைல் மெயின்டைன் பண்ணுறது, இல்லை டேட்டா என்ட்ரி டைப் பண்ணி அவங்க கொடுக்கறது டைப் அடித்து கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் இப்போ ட்ரெயின் பண்ணிகிட்ருக்குறோங்க. கடவுள் கிருபையில் இன்னும் கொஞ்சம் நாளில் 2-3 பசங்களை இப்போ நாங்கள் ஜாப் ஓரியன்டாக நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். பேரண்ட்ஸை நாங்கள் ஊக்குவிச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஜாப் கோச் வச்சு நாங்கள் அவங்கள வேலை இடத்துக்கு போய் அங்கேயும் அவங்க கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா நம்ம அப்படியே விட்டுட்டு வந்துட முடியாது இல்லைங்களா பிள்ளைங்கள. ஸோ அங்கேயே இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு அங்கே ஏதாவது அசௌகரியங்கள் இருக்குதா, அந்த வேலை செய்கிற செட்டப்பில் அவங்களுக்கு முதல்ல அவேர்னஸ் பண்ணணும். அண்ட் அவங்க என்ன மாதிரி ஜாப்ஸ் தேவைப்படுது. ஏன்னா இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ்லலாம் இப்போ ஸ்பெஷல் பசங்களை வேலைக்கு எடுக்கிறேன்றாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளை அவங்க எங்களுக்கு சொன்னாங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போகலாம். இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஹவுஸ் கீப்பிங்க்கு நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்குங்க. அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாங்க. பேக்கரி யூனிட்ஸில் அந்த மாதிரி நிறைய இடங்களில் பிள்ளைங்கள நாங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ யோசித்து நாங்கள் அதுக்காக முழு முயற்சி எடுத்து இப்போ நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம். சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் இன்னும் எங்களால் சொல்ல முடியல. அது அப்படி வெளியில் போய் பண்ணுறதுக்கான முழு முயற்சி தான் இப்போ நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். அது இன்னும் ஒரு வருஷத்தில் அது எங்களுக்கு சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே அது பண்ணோன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய அது பார்த்து மற்ற பேரண்ட்ஸ் கொஞ்சம் மோட்டிவேட் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 26 வயசு வரைக்கும் இருக்காங்கம்மா எங்ககிட்ட பிள்ளைங்க. நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியாச்சு, இப்போ நாங்கள் இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் ஸ்கூலில் பண்ணுறோம். அந்த சௌரி லூமை அவங்க வீட்டில் வாங்கி அவங்க வீட்டிலே வச்சு குழந்தைய அதை பண்ண வச்சுட்டு அந்த ப்ராடக்ட் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் அது அவங்கள ஊக்குவிச்சு நீங்கள் வீட்டிலேருந்தே அந்த மாதிரி பண்ணுங்கன்னா அவங்களால அந்த இது எடுத்துக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதனால தான் 26 வயசு வரைக்குமே எங்ககிட்ட. அப்போ என்ன ஆகுது, குழந்தையே நம்மக்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கே அந்த ஒரு வாய்ப்பே இல்லாமல் அப்படியே சேர்ந்தே தான் வருது. அப்போ அந்த குழந்தை தனிப்பட்ட முறையில் போய் பண்ணாதானே அது ஒரு சக்ஸஸ்ஸு. அந்த சக்ஸஸ்க்காக தான் நாங்கள் ரொம்ப போராடி இப்போ ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். கடல் கிருபையில் அது சீக்கிரத்தில் நடந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து குழந்தைங்க பிறந்ததுலேருந்து அப்புறம் அவங்க வந்து இப்போ இருக்கிற வரைக்கும் நீங்கள் 26 வயசு வரைக்கும்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அந்த குழந்தைங்க நான் இப்போ இந்த 26 வயசுன்னு சொல்கிற பசங்க எங்ககிட்ட குழந்தைங்களாம் இருந்து வந்த பசங்க தான். ஸோ அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நாங்கள் அதை பார்த்துருக்குறோங்க. அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. அது பார்க்கும்போது அந்த குழந்தை அந்த லெவலுக்கு வந்திருக்குதுன்ற போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய விஷயம் தான் மேம். இதுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஒரு இன்டர்வியூ மேம். நிஜமாவே ரொம்ப நன்றி மேம். நீங்கள் நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க. குழந்தைங்களை வந்து எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, இவங்களும் வந்து நார்மலாக வாழ்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அதை வந்து ப்ரூவ் பண்ணி நடத்திட்டும் இருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம், மிக்க மகிழ்ச்சி. எனக்கு கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கே நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பசங்களை அவங்களாம் முன் வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் கொள்ளணும்னு அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம அந்த பிள்ளைங்களை நம்ம அவங்களோட எதிர்காலத்தை இன்னும் ரொம்ப நல்லா பிரகாசமாக ஆக்கி கொடுக்கறதுன்ற நோக்கம் தான் எங்களுக்கும் இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதுவரை தெய்வம் தந்த பூவே நிகழ்ச்சியில் சிறப்பு குழந்தைகளுக்கான பயிற்சியாளர் ஈவ்லின் ஜான் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சுப்புலட்சுமி ஆதிகேசவன். உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா AIRChennai@gmail.com அப்படின்ற மின்னஞ்சலுக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம். ಹಾಯ್ ಸ್ನೇಹಿತೆಯೇ.